நான் டைரக்டர் கிடையாது, நான் டாடாக்கு தான் டைரக்டர். நான் டைரக்டர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க மாட்டேன். அதை நீங்க டைரக்டர்னு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு மாஸ்டர் பண்ணணும் எனக்கு அது யோசிப்பேன் எப்பயுமே. ஒரு வாரம் 10 நாள் நாங்க 2 பேரும் காதல் 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 பண்ற மாதிரி ஒரு 10 நாள் பேசுறோம், எங்க 2 பேருக்கு முதல்ல செட் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் பேசி சரி ஓகே ஒரே மீட்டர்ல தான் இருக்கும் ஒரே லைன்ல தான் இருக்கும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கதை கேட்கிறாரு. 10 நாள் கழிச்சு தான் ஒரு கதையை சொல்றேன் நான். சார் நீங்க ரைட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரொடியூசருக்கு அப்ரோச் பண்ண போறப்போ நீங்க உங்க ரைட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருந்து நீங்க அது படி தான் பிக்ஸ் பண்ணீங்களா இல்ல ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்றதுக்காக அது மார்க்கெட்ல இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிட்ட பெரும்பாலும் சொன்னீங்களா? சரி, எல்லாருக்கும் ஒரு ஒரு ஏன் ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு ஐடியா இருக்கும். எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், உங்களுக்கு ஒண்ணு இருக்கும். எனக்கு என்ன மாதிரியான படங்கள் பண்ணணும்ன்றத நான் முன்னாடி யோசிச்சு வச்சுட்டேன். ஸோ அதனால நீங்க இந்த காம்ப்ரமைஸ்ன்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போறீங்க, அதுதான் கேக்குறீங்க எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணிடணும், எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு வேணும். முதல்ல எனக்கான படங்கள் என்ன நம்பி காசு போட ஒரு ப்ரொடியூசரை ரெடி பண்ணணுன்ற ஒரு ஸ்டேட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் அது நடக்கவே நடக்காது உங்களுக்கு. ஸோ முதல் படத்தை சேனலைஸ் பண்றது எப்படி என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா நான் அது ரொம்ப அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப கான்சியஸாவே. ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் எப்படி ஈஸியா ஒரு படம் பண்ண முடியும், அதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது ஓரளவுக்கு எனக்கு அப்ப ஐடியா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஏறக்குறைய நான் ஒரு 17 வயசுல இருந்து சினிமா சார்ந்து உள்ள இருந்துட்டே இருக்கேன். 32 வயசு ஆச்சு எனக்கு முதல் படம் பண்ணும்போது. ஆனா 17 வயசுல உள்ள வந்துட்டேன். அப்ப அவ்வளவு டிராவல் இருக்கு எனக்கு. ஏறக்குறைய எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா மீடியம்குள்ளேயும் போய் வேலை பார்த்து எல்லாமே பண்ணிட்டு தான். ஸோ நான் அந்த 2022 அந்த மாதிரி ஸ்டேட்ல ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணக்கூடிய ஒரு பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா 3 to 3.5 கோடி இதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 3 to 3.5 கோடி எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீவியஸா இந்த 3 to 3.5 கோடியை ஒரு ஹீரோ கலெக்ட் பண்ணிருக்காரு. ஒரு ஃபேஸ் வேணும் யாரு என்னன்ட்டு. ஏன்னா என் படத்துல யாருமே அப்படி கிடையாது. 3 to 3.5 கோடியை வச்சு நான் பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு படம் பண்ண முடியாது. ஒரு ஆவரேஜா தியேட்டருக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு ஃபேஸ் எனக்கு தேவைப்படுச்சு. கவினோட ஃப்ரெண்டுன்றதுனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியா ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அப்ப அவனுக்கு லிஃப்ட்ன்ற ஒரு படம் ஓடிடில அவனுக்கு ஒரு பேசிக்கா அவனுக்கு ஒரு பிரைஸ் டேக் இருந்துச்சு, நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான். ஸோ கவினை வச்சு என்ன பட்ஜெட்ல படம் பண்ண முடியும், எது ஈஸி ரிகவரின்றது ஒன்று இருக்கு என் கையில. ஸோ அதுக்குள்ள என் பட்ஜெட்டை கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். இன்னொன்னு கதை சொல்ல போகும்போது என்னோட கதை ஃபுல்லாவே இதெல்லாம் பேசிக்கா ப்ரொடியூசர் பார்ப்பாங்க. நீங்க கதை சொல்லும் போதே என் கதை ஃபுல்லாவே சென்னைக்குள்ள நடக்குது, அவுட்டோர்ன்றது கிடையாது. பெரிய சிக்கல் இல்லை என் கதையில, பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது. நான் சொல்ற கதை மினிமமா கேட்க நல்லா இருக்கு, இதை ரீக்ரியேட் பண்ணிட்டேன்னா பேசிக்கா ஒன்று ஒர்க் ஆகும், இந்த ஐடியா ஒர்க் ஆகும்ன்ற ஒரு இதுதான் கொடுக்கும். ப்ரொடியூசருக்கு இதெல்லாம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. நான் கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என் ப்ரொடியூசர் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா ஃபுல்லாவே சென்னையில தான் நடக்குது அப்படின்னாரு. அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. ஸோ அது ஃபுல்லாவே சென்னையில நடக்குதுன்னா வெளியில போக தேவையில்லை, அவுட்டோர் போக தேவையில்லை, பெரிய சிக்கல் கிடையாது, நிறைய பண செலவு இல்லை அப்படின்றதுதான். அவர் கதை நல்லா இருக்கு, இது ஒர்க் ஆகும், எதுவுமே கேட்கல. ஃபர்ஸ்ட் அதை கேட்டுட்டு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா ஃபுல்லாவே சென்னையில நடக்குது. ஆமா சார் சென்னையில தான் நடக்குது. ஸோ எனக்கு ஓரளவுக்கு அது ஹிண்டா இருந்துச்சு, சரி இதை பண்றதுக்கு ஒரு ரெடி ஆயிட்டாரு போல அப்படி. இப்போ இன்னொரு 2 சிட்டிங்ல உட்காரும் போது அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா த்ரூ ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படம் பண்றதுன்றது எனக்கு என்னன்னா இந்த படம் பேசிக்கா என்ன யாருன்னு காமிச்சிக்கிறதுக்கு நான் ஒரு படம் எடுக்கணும். அதுக்கப்புறம் என் லைனப்ல நான் என்ன மாதிரியான படங்கள் பண்றேன், நான் ஃபேஸா மாறுற வரைக்கும் சில காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டியது இருக்கு, சில இதெல்லாம் இறக்க வேண்டியது இருக்கு, சில விஷயங்கள்லாம் பண்ணு. ஸோ அது டாடால நான் என்ன வேணாலும் இந்த படத்தை பண்ணிடணுன்ற ஒரு முடிவு பண்ணிட்டேன். அது யாரை வச்சோ எதை வச்சோ என்னவோ எவ்வளவு பெண்ட் பண்ணியோ அது பண்ணணும்ன்றது ஒரு முடிவு பண்ணிட்டேன். பட் ஆனா அந்த கதைக்கு எந்த அளவுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ணதான் டாடா. ஸோ எவ்வளவுதான். வந்துச்சா பதில் ஏதாவது உங்களுக்கு? ஓகே சார், எனக்கு ஒரு கொஸ்டின். ஒரு கதை ஆரம்ப பேசிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மேக்கிங் பண்றோம். ஒரு கதையில இருந்து அந்த திரைக்கதைக்குள்ள கொண்டு போறதுக்கு என்ன விதமான ஸ்ட்ரகிள்ஸ் நமக்குள்ள இருக்கும். இப்ப அந்த கதை லைனை நம்ம பிடிச்சி நம்ம ஒரு செட் பண்ணிருப்போம். ஆனா அங்க போக சொல்ல அங்க நம்ம கிட்ட கேட்கறவங்க அவங்களோட மனமாற்றங்கள் வேற மாதிரியா இருக்கும். அப்ப அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி கட்டமைக்கணும், இந்த வணிக சூழல் சினிமாக்குள்ள அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி கட்டமைக்கணும் அப்படின்றது. வணிக சூழல் ஒண்ணு, அதுதான் முதல் படம் பண்றோம்னா அந்த வணிக சூழலுக்குள்ளதான் எல்லாமே மாறும். நம்ம கதை இன்னொன்னு எழுதும் போதே அந்த வணிக சூழல் ஒண்ணு தாக்கும் நம்மள. என்ன அந்த மாதிரிலாம் பண்ணி எழுதும் போதே ஒரு சீன் எழுதும் போதெல்லாம் எனக்கு
லொகேஷனை லிமிட் பண்ணிப்பேன். நல்லா கிராண்டாவோ இல்ல பெருசாவோ என்னால போக முடியாது. எனக்கு எழுதும் போதே அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஒரு டைரக்டரா கதை எழுதும் போது அந்த பிரச்சனை நம்மளுக்கு நிறைய இருக்கும். ரைட்டரா எழுதும் போது வேற. ஒரு டைரக்டரா எழுதும் போது ப்ரொடக்ஷன்ல இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, எவ்வளவு கிரௌடு தேவையா தேவையில்லையா அப்படின்றது அந்த லிமிடேஷன் ரொம்ப முன்னாடியே இருக்கும். ஒரு ரைட்டருக்கு அது இருக்காது. ஆனா ஒரு டைரக்டர் ரைட்டரா இருக்கும்போது அந்த பிரச்சனை நிறைய இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மாறிட்டே வரும். ஒரு ப்ரொடியூசர் டேபிளுக்கு போகும்போது ஒன்று மாறும், ஒரு ஆக்டர் அதை கேட்கும் போது அது மாறும். ப்ரொடியூசர் அதை லிமிட் பண்ண ட்ரை பண்ணுவார், ஆக்டர் இல்ல இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணுங்கன்னு சொல்லி அந்த சைட்ல ஒன்று மாறும். ஸோ இதுக்கு நடுவில் மாட்டிட்டு நம்ம ஒன்று பண்ணுவோம். லொகேஷனுக்கு போகும்போது அது கம்ப்ளீட்டா வேற ஒன்று மாறும். ஏன்னா நம்ம ஒண்ணுல இந்த பக்கம் வரணும்னு எழுதியிருப்போம், இந்த இடம் பிடிச்சிருக்கும் ஆனா இந்த சைடு இருக்கும். டோரை மாத்துறதுனாலே நிறைய விஷயங்கள் மாறலாம். இந்த டோர்ல இருந்து வரத்துக்கும் இந்த டோர்ல இருந்து வரத்துக்குமே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இது ஏற்படலாம். அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். நீங்க சொன்னது படி பார்த்தா ஒரு ஒரு இந்த ஸ்கிரீன் கதை டு ஸ்கிரீன் பிளே மாறும்போது இருக்கிற மெயின் சிக்கல் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது வணிகம் மட்டும்தான். கதையா எடுக்க முடியுமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு ஒரு பட்ஜெட், அதான் சொன்னல, இது எல்லாமே அந்த ஃபேஸ்ன்ற ஒரு மேட்டருக்குள்ளதான் இருக்கு. நீங்க யாருக்கு கதை சொல்றீங்க, முன்னாடியாரும் போயிட்டு ஒரு ப்ரொடியூசருக்கு சொல்லுவோம், ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஒரு ஹீரோக்கு போவோம். இப்ப அந்த ஸ்ட்ரக்சரும் கிடையாது. ஸ்ட்ரைட்டா ஒரு ஹீரோவை பார்க்கணும், ஹீரோ ஓகேனா ப்ரொடியூசர் உள்ள வந்துடுறாரு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ அந்த ஒரு லீனியரா ஒரு ஃபார்மேட் படிலாம் கிடையாது இன்னைக்கு. ஸோ நம்ம கதையை தாண்டி அந்த கதையை யாரு முன்னிறுத்துறா அப்படின்றதுதான் இன்னைக்கு சூழல்ல எனக்கு தெரிஞ்சு. அதான் சொல்றேன், யாரு அந்த முகமா இருக்கான்றதுதான் பெரிய பெரிய வேலையை. அது ஒவ்வொரு படம் பண்ணி நீங்க முகமா மாறினீங்கன்னா தான் எனக்கு தெரிஞ்ச அந்த திரைக்கதையில இருந்து கதையில இருந்து திரைக்கதைக்கு போகும்போது இருக்கிறத இருக்கபடி எடுக்க முடியும்னா நீங்க அது ஒரு முகமா மாறணும். அதுக்கு நீங்க ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் அதுக்கான ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது பட் கதையை பாதிக்காத அளவுக்கு அதை பண்ணு. நம்ம ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நமக்கான திரைக்கதை யாரும் உங்களை கேட்க போறோம், உங்களுக்காக படம் பார்க்க ஆளுங்க வந்துருவாங்க. இப்ப எனக்காக யாருக்கு, இன்னும் நான் டாடா டைரக்டர் தான், கணேஷ் கே பாபு கிடையாது. இப்ப நான் கணேஷ் கே பாபுன்னு ஒரு பேரை எடுக்கிறதுக்கே நான் ஒரு படம் பண்ணணும். வெளில போனா இன்னுமே நான் டாடா டைரக்டர் தான். புரியுதுல உங்களுக்கு? அது எப்போ கணேஷ் கே பாபுவா மாறுதோ அன்னைக்குதான் நான் நினைச்ச படத்தை எடுக்க முடியும். அந்த டிராவலே பெருசு எனக்கு. டாடா டைரக்டர்ல இருந்து என் பேரை எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதே பெருசு. அப்ப என் பேர் எல்லாருக்கும் தெரியுதுன்னா என்னால யோசிச்ச படங்களை என்னால எடுக்க முடியும். அது வரைக்கும் அது கஷ்டம் தான். நான் மத்தவங்களுக்காக தான் படம் எடுக்கும். சார், இப்ப டைரக்ஷன் கத்துக்கிறோம், சினிமாடோகிராஃபியும் கத்துக்கிறோம், எடிட்டிங்கும் கத்துக்கிறோம். பட் இது இல்லாம அது ரெண்டுத்துலயும் கால் வச்சோம் அப்படின்னா அது கடல் மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ கத்துக்கிறதுன்றது சினிமால எப்பயுமே இருந்துட்டே தான் இருக்க போகுது. ஸோ படத்துக்கு நான் தைரியமா எனக்கு இந்த அளவு போதும், நான் இதுல அதுக்கப்புறம் ப்ராசஸ்ல இறங்கி ப்ராக்டிக்கலா கத்துக்கலாம் அப்படின்ற தைரியம் வர்றதுக்கு என்ன ஃபேக்டர் சார் அது? நான் சொல்லிட்டுப்பா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது கல்யாணம் ஆக போகுது. அதனால போயிட்டு கல்யாணம் பண்ண போறோம், படம் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு போஸ்ட்ல போய் எகிரி குடிச்சிட்டேன் நான் உள்ள. ஸோ எனக்கு அது ரெடி ஆகல, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு கதை. தூக்கத்துல எழுப்பி கேட்டீங்கன்னா கூட அந்த கதையை நான் சொல்லுவேன். சொல்லிடான்னு ஆரம்பின்னு சொன்னீங்கன்னா 3 மணி நேரம் விடாம சொல்லுவேன். அதை சொல்லி 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 என் மைண்ட்ல வந்து ஷார்ட்டா அது அப்படியே இருக்கு எனக்கு. ஸோ அந்த அளவுக்கு கிளாரிட்டியோட என்கிட்ட ஒரு கதை இருக்கு. ஸோ எவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு, இது என்னால ஈஸியா எடுத்துட முடியும்ன்ற ஒரு இது இருந்தது. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, ஒரு நாளும் எனக்கு பயமா இருந்தது. ஆனா அந்த முதல் நாள் போய் மானிட்டர்ல உட்காந்து உன்னை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் நான் யோசிச்ச விஷயத்த என் நடிகர்கள் செஞ்சு காட்டும் போது எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. எனக்கு 2 பொம்மை கையில கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த சின்ன வயசுல பொம்மை எல்லாம் வச்சு என்னென்னலாம் பண்ணி பார்த்துருக்கோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்கள வச்சு நான் ஆசையா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் நான் ரெடின்னு எனக்கே தெரிஞ்சது. அது வரைக்கும் எனக்கு தெரியல. நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் தெரியும். அதுக்கு முன்னாடி உள்ள குதிச்சிடுங்க, இதெல்லாம் யோசிக்காது. சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா போயிடுங்க உள்ள. அது அந்த ப்ராசஸ் உங்களை எடுத்துட்டு போயிடும் அழகா. ஏன்னா அது உங்களுக்கு மானிட்டர்ல பாக்குற வரைக்கும் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த போய் மானிட்டர்ல உட்காந்து அந்த ஃபர்ஸ்ட் டே நீங்க என்னத்தையோ சொல்லி யோசிச்ச விஷயத்தெல்லாம் 2 பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. நிஜமா அது அப்படிதான் இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல உட்காந்து இருக்கும் போதுலாம் என்னை சுத்தி ஒரு 100 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க 2 பேர் நான் ஏதோ சொன்னதை பேப்பர் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. நான் என்னைக்கோ எழுதுனதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். என்ன தைரியத்துல நம்பி எவ்வளவு பேர் வந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு இருந்தது. ஆனா அது அழகா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த மானிட்டர்ல பார்க்கும்போது நம்ம யோசிச்ச விஷயம் மானிட்டர்ல வரும்போது அதுக்கப்புறம் அது என்ன கைப்பிடிச்சு கூட்டு போக ஆரம்பிச்சிருச்சு.
சரி இப்படி பண்ணா நல்லா இருக்குமா, அப்படி பண்ணா நல்லா இருக்குமா, இப்படி பண்ணிக்கலாமா, அப்படி பண்ணிக்கலாமா, அப்படி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அது ரெடியான கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாது. உள்ள இறங்கிடணும். இறங்கினா அந்த ப்ராசஸ்ல அழகா அது போயிடும். ஸோ அதனால பயப்பட தேவையில்லை, அப்படியே இறங்கிடும். ஜாலியா இருக்கும் அந்த ப்ராசஸ். போற வரைக்கும் தான் பயம். ப்ரொடக்ஷன்ல ஸ்பாட்ல மென்டார்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது ஓகே, தைரியம் வருது சார். அப்படி இல்ல அப்படின்னா நாம தான் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு பயம் மனசுக்குள்ள வருது. அதுதான் எப்படி? இல்லங்க, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் லாஸ்டா இப்போ 2 நாள் 3 நாள் முன்னாடி ஷூட் போனேன். அன்னைக்கு வரைக்கும் எனக்கு பயமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே மாதிரி தான் இருக்கும் எனக்கு. போயிட்டு எனக்கு என்ன பண்றது, எப்படி ஆரம்பிக்கிறது, ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிற வரைக்கும் அது என்னன்னு எனக்கு தெரியாது. எதை ஃபர்ஸ்ட் ஷாட்டா வைக்க போறோம் அது தெரியவே தெரியாது. இன்னைக்கு இப்போ நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஷூட் முடிச்சேன். அன்னைக்கு வரைக்குமே எனக்கு அந்த பயம் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் வேற வழி இருக்காது. நம்ம அது ஆரம்பிச்சிட்டோம் முடிச்சிட்டோன்றது ஒண்ணு இருக்கும். பாதி நம்ம இது பாதி ஆக்டர்ஸ் பார்த்துப்பாங்க. அந்த ப்ராசஸே ரொம்ப கிவ் அண்ட் டேக் தான். அது ஃபுல்லாவே டைரக்டர்ஸோட கையில இருக்காது. நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க அதை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. இந்த விளையாட்டு அது ரொம்ப அழகா இருக்கும். நீங்க இதை பண்ணுங்க அப்படின்றதுதான் உங்களுக்கு வேலையை தவிர பெருசா நீங்க போய் நடிக்க போறது கிடையாதுல்ல. அவங்க நடிக்க போறாங்க. எப்படி இது வேணாம், இதை இறக்கிக்கோங்க, இதை ஏத்திக்கோங்கன்னு சொல்றதுல அவ்வளவு பெரிய பயப்பட தேவையில்லை. ஸோ அது நம்ம கையில இருக்கும். இன்னொருத்தவங்க எல்லாருக்கையும் பிரிச்சு கொடுத்த மாதிரி தான் இருக்கும். அது ப்ராசஸே ஜாலியா இருக்கும். போற வரைக்கும் பயமா இருக்கும். அது தினம் ஷூட்டுக்கு போற வரைக்கும் பயமா தான் இருக்கும். உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா முடிச்சு அதை எடிட் பண்ணி பார்க்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் வேற. தேங்க்யூ சார். நீங்க இந்த விசாரணைன்னு ஒரு இன்டர்நேஷனல் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தீங்க. இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்போ வந்து நீங்க எப்படி அதை அந்த மேனேஜ் அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னா அதுல ஒரு 3 கேரக்டர் வச்சு தான் நீங்க ப்ளே பண்ணிருப்பீங்க. இப்போ 3 கேரக்டர் வச்சு இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஐடியா யோசிச்சோம்னா ஒரு கட்டத்துல அது வந்து இது குட்டா இருக்கா பேடா இருக்கான்னு எங்களுக்குள்ள கன்ஃபியூஸ் ஆயிடும். நீங்க அந்த டிசிஷன் எப்படி எடுத்து இது நல்லா வரும், அதை கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வேற வச்சிருப்பீங்க. அவர் பொய்யா பேசி அவர்கிட்ட வந்து வாங்கிடுவாங்க. நீங்க அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, அந்த ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுனீங்க, அது ஒரு உண்மை கதையா இல்ல நீங்க உங்க? அது வந்து மணி சாருக்காக எடுத்தது. மணி சாரை போய் மீட் பண்ணேன். நான் அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணும் அப்படின்னு போய் கேட்டேன். மணி சார் வந்து ஏதாவது ஷூட், அது வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம்லாம் ஷூட் பண்ணது கிடையாது. அவர் ஏதாவது வச்சிருக்கேன் நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாரு. நான் என்ன சொன்னேன், ஒரு ஒரு 10 days 15 days டைம் கொடுங்க சார், நான் உனக்கு புதுசா உங்களுக்கு எடுத்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அப்போ டக்குன்னு ரெடி பண்ண. அது என்னோட ஒரு ஸ்கிரிப்டோட ஃபர்ஸ்ட் சீன். அது ஷார்ட் ஃபிலிம் கிடையாது, அது ஒரு சீன். என்னோட ஸ்கிரிப்ட்ல இருந்து ஒரு சீனை மட்டும் நான் ஷூட் பண்ணேன். ஒரு அங்கேருந்து கதை ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சீனை மட்டும் ஷூட் பண்ணி காமிக்கலான்னு சொல்லி. ஸோ மியூசிக் யூஸ் பண்ணிருக்க மாட்டாது. மியூசிக்கே இல்லாம வெறும் சவுண்ட்ஸ் வச்சு லைவ் சிங்க். அது சிங் சவுண்ட்ல பண்ணது. அது எல்லாம் லைவ் ரெக்கார்டிங். அது ஸோ டோட்டலா அவரை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக எடுத்த ஒரு சீன் தான் அது. அவ்வளவுதான். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது ஜாலியா இருந்துச்சு அந்த ப்ராசஸ். அது முழுக்க அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவரு எப்படிலாம் அவரோட கிராஃப்ட் எப்படி இருக்கும், அவரு சிங் சவுண்ட்ல பண்ணிருப்பாரு, நிறைய படங்கள் பண்ணிருப்பாரு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ண ஒரு பார்த்துட்டு கூப்பிட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணாரு. பண்ணி நல்லா இருக்குன்னு விஷலாம் பண்ணாரு. பார்த்துட்டு ஒரு மாசம் கழிச்சு கூப்பிட்டாரு. நான் ஒரு காமிச்சேன். கம்ப்ளீட்டா அவருக்காக எடுத்த ஒரு சீன். அவர்கிட்ட சேரணும். அதே மாதிரி இன்னொன்னு எடுத்திருப்பீங்களா? ஆமா, இதோட சீக்குவல் மாதிரி ஒண்ணு. அது கொரோனா டைம்ல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஷூட் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு அது ஒரு ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்றதுக்காக சும்மா பசங்களாம் இருக்கும். அது எங்க ஆஃபீஸ்க்குள்ளேயே போட்டு அப்படியே எடுப்போன்றதுனால தெரிஞ்சவங்கள வச்சு சீனா பண்ணி பார்ப்பேன். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண மாட்டேன். ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்கு ஒன்றும் பட்ஜெட் இருக்காது. நம்மளுக்கு என்னன்னா ஒரு ரூமு, அதுக்குள்ள ஒரு 2 கேரக்டர்ஸ், அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், இப்படி ஷூட் பண்ணி பார்க்கலாம், நம்ம கிட்ட இருக்க கேமரா வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படிதான் என்னோட ப்ராக்டிஸ் இப்படிதான் இருந்தது. கையில என்ன இருக்கோ அதை வச்சு சின்னதா ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஷூட் பண்ணிட்டே இருப்போம் ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஸோ ஷூட் பண்றது ஒரு ப்ராக்டிஸ் தான். அது இன்ஸ்டியூட்ல படிச்சுன்னா இன்ஸ்டியூட்ல மிஸ்ஆன் ஒன்று நடத்துவாங்க. மிஸ்ஆன்றது வந்து ஃபிலிம் எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு சீனை கம்ப்ளீட்டா நம்ம செஞ்சு பார்ப்போம். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ்லாம், சவுண்டு, லைட்டு, இந்த மாதிரி ஃபிலிம் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது லேட்டரா எனக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னா, அந்த டாடா ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பசங்க கிட்ட சொன்ன தினம் ஒரு சீன் பண்ணுவோம். நம்ம எவ்வளவு நாள் என்ன பண்ணிருந்தோமோ அது ஒரு 35 நாளைக்கு பண்ண போறோம். ஸோ ஃபுல் படமா பார்க்காதீங்க, வாங்க போயிட்டு தினம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம் அப்படின்னு நினைச்சு வாங்க அப்படின்னா அப்படிதான் பண்ணும். ஏன்னா நாங்களே பயந்துட்டோம் திடீர்னு போய் படம் பண்ண போறோம் அப்படின்றது. இப்போ இதெல்லாம் எனக்கு ப்ராக்டிஸா இருந்துச்சு.
இந்த சீனா ஷூட் பண்ணி பார்த்தது. இப்போ ஷார்ட் ஃபிலிம்னா நான் ஒரு 10 லொகேஷனுக்கு போகணும், ஷிஃப்ட் பண்ணணும், அது இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் ஒரே லொகேஷனுக்குள்ள நம்மளால ஹோல்ட் பண்ண முடியுமா ஒரு கதையை, இல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சது இந்த சீன் ஷூட் பண்ற எக்ஸசைஸ். ஸோ அது மாதிரி ரெகுலரா ஷூட் பண்ணிட்டே இருந்தாங்க. உங்களுக்குள்ள அது எப்படி சார் அந்த சீன் நல்லா இருக்குன்றதை நீங்க எப்படி வெளியில? அது நல்லா இருக்கணும்னு தேவையே இல்லை, எனக்கு ப்ராக்டிஸ் தான் அது. உங்களுக்கு அது நல்லா இருக்கணும், யாரு பார்க்க போறா? மினிமம் யாருமே மணி சார்ட்ட காட்டுறேன்னு சொன்னீங்க, இல்ல அவருக்காக எடுத்தது அவ்வளவுதான். அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தாண்டி எனக்கு என்ன தெரியும்ன்றத நான் எனக்கு அது அவரு நான் எடுத்துட்டேன். அவரு மணி சார் என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போறாரு? அவர் என்ன சூப்பரா இருக்குன்னு சொல்ல போறாரு? ஏதோ ஒண்ணு எடுத்தோம் அப்படின்றதுதாங்க. நான் எடுத்து ஒண்ணு எனக்கு அது ஹாப்பியா இருந்துச்சு, ஒரு ப்ராக்டிஸா இருந்துச்சு, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது ஒரு ப்ராக்டிஸா மாறிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஷூட் பண்ண ஆரம்பிச்சு. அந்த மாதிரி ஒரே லொகேஷனுக்குள்ளதான் ஷூட் பண்ணுவேன். இப்போ மல்டிபிள் லொகேஷன்ஸ் எல்லாம் போக மாட்டேன். ஷார்ட் ஃபிலிம் மாதிரிலாம் இருக்கு. சீனா நிறைய ஷூட் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு 2 கேரக்டர்ஸ் கான்வர்சேஷன், இதான் பண்ண முடியுமா, அவங்க 2 பேரை வச்சு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜ் பண்ண முடியும் ஆடியன்ஸ், இதை நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஹெல்ப் ஆகுது. சார் டாடா படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ டாடா வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், லவ் சப்ஜெக்ட், அந்த ஃபுல்லாக அதுக்குள்ள இருக்கும். இப்போ கராத்தே பாபு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட். ஸோ ஸ்கிரீன் பிளேவா அது வந்து ஸ்கேலும் பெருசு, பட்ஜெட்டும் பெருசு. ஸோ அப்போ வந்து நீங்க என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்துச்சு இந்த கராத்தே பாபு ஸ்கிரீன் பிளே பண்ணும்போது? இந்த படத்துல கராத்தே பாபுல எனக்கு ரைட்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ரத்னகுமார் எழுதுறாரு, அப்புறம் பாக்கியம் சங்கர் அப்படின்னு சொல்லி 2 ரைட்டர்ஸ், எங்களோட கோ ரைட்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ ரைட்டிங் பார்ட்ல எனக்கு என்னன்னா, அதான் சொன்னீங்களா, ஸ்கேலும் பெருசு, என்னோட ஜோனும் கிடையாது. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாஸ் ஃபிலிம் ட்ரை பண்ண போறேன். ஸோ அப்போ எனக்கு இனிஷியலா எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. எனக்கு ரொம்ப ஷுவரா இல்லை இது நம்ம, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஐடியாவா இருந்தது இந்த கதை. வேற ஒருத்தருக்காக இது ஆக்சுவலி இந்த கதை வந்து ரஜினி சாருக்காக நான் ஒரு ஐடியா வச்சிருந்தேன். ஒரே ஒரு இது ஷார்ட்டு, சட்டமன்றத்துல ரஜினி சார் எழுந்துச்சு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அப்படின்னு அவர் பேசி இருந்தாருன்னா எப்படி இருக்குன்றது தான் ஐடியாவே டோட்டலா. இது ஒரு ஐடியாவா நான் போய் ரவி சாருக்கு சொல்ல அவருக்கு பிடிச்சிருச்சு. வேற 2 கதை சொன்னா அவருக்கு. அப்புறம் இது இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு சார்ன்னு சொன்னேன். ஐடியானா பேசிக் ஐடியா, ஒண்ணுமே கதை தான் சொல்றேன், ரொம்ப பேசிக்கான ஒரு ஐடியா சொன்னேன். டெவலப் பண்ணுங்க, பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்போ அப்புறமா ஒரு மாசத்துல டெவலப் பண்ணதுதான் இது. ஸோ அப்போ கதையா ஏறக்குறைய ஸ்கிரீன் பிளேவா ரெடி பண்ணிட்டேன். ஆனா உள்ள எனக்கு வந்து மனிதர்களா எனக்கு பெருசா நான் எழுதினதுல உடன்பாடு இல்லை. இதுல ஏதோ லைஃப் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர்ஸ் கிட்ட போறேன். சரி, எக்ஸ்டர்னலா ரைட்டர்ஸை வச்சு எனக்கு அந்த ப்ராசஸ் எனக்கு பழக்கமே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ஸோ நான் ரைட்டர்ஸ் 2 பேரை வர வச்சு அவங்க என்கிட்ட செட் ஆகிறதுக்கு அவங்க கூட ஒரு வாரம் பேசுறேன். ரத்னகுமார் நானும் ஒரு வாரம், பாக்கியம் சங்கர் தோழர் எனக்கு பழக்கம் இருக்கு, அவரு கூட நான் க்ளோஸா இருந்திருக்கேன். ரத்னகுமார் அவர் கூட எனக்கு பெரிய பழக்கம் கிடையாது. அப்ப ரத்னகுமார் அவரு ஏன்னா மாஸ் ஃபிலிம்ஸ்ல அவர் ஒர்க் பண்ணிருக்காருன்னு சொல்லி அவர் கூட ஒர்க் பண்ண சொல்லி அவரை கூப்பிடுறேன். அவரு ஒரு வாரம் 10 நாள் நாங்க 2 பேரும் காதல் பண்ற மாதிரி ஒரு 10 நாள் பேசுறோம். எங்க 2 பேருக்கும் முதல்ல செட் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் பேசி, சரி ஓகே ஒரே மீட்டர்ல தான் இருக்கும், ஒரே லைன்ல தான் இருக்கும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கதை கேட்கிறாரு. 10 நாள் கழிச்சுதான் ஒரு கதையை சொல்றேன். நான் கதையா சொல்லி அவங்க தனியா போய் டிஸ்கஸ் பண்ணி அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணி அவங்க எனக்கு ஒரு வெர்ஷன் அமைச்சு அப்படி டெவலப் பண்ணதான் கராத்தே பாபு. ஸ்கேலா, ஆமா ஸ்கேலாவும் ரொம்ப பெருசு. நான் டாடால மிஞ்சி போனா நான் ஒரு 200 பேர் கூட இன்டராக்ட் பண்ணிருப்பேன். நடிகர்களா சொல்றேன், வந்து போனவங்க. இதுல என்னன்னா ஆவரேஜா ஒரு நாளைக்கு 500 பேர் அப்படின்ற ஜோன்ல எனக்கு எனக்கு என்னன்னா இந்த 500 பேரும் நடிக்கணும். எனக்கு ரவி சார் நடிச்சா பத்தாது, கே எஸ் ரவிக்குமார் சார் நடிச்சா பத்தாது, நாசர் சார் நடிச்சா பத்தாது, எனக்கு அவங்க பின்னாடி இருக்க எல்லாரும் நடிக்கணும். இவங்க லைவாவே ஆக்க முடியாது, இவங்க அவங்க வேலையை கொண்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு படத்தை ரொம்ப லைவா ஆக்கும் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க நடிக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கதைக்கே ஒரு லைஃப் அந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு எப்பயுமே தோணும். ஸோ அந்த சட்டசபை சீன்லாம் பண்ணும் போது எனக்கு அவ்வளவு அங்க ஒரு ஏறக்குறைய ஒரு 350 பேர் இருக்காங்க. 350 பேருக்கும் 1 மணி நேரம் கிட்ட நான் கதையை சொல்லணும். கதையை சொல்லி என்ன நடக்குது, இது எந்த மூமெண்ட்ல இந்த சட்டசபைக்குள்ள எல்லாரும் வராங்க, சட்டசபைனா என்ன, நீங்க யாரு, நீங்க எந்த தொகுதி எம்எல்ஏ, எவ்வளோத்தையும் பேசி அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் ஷூட் பண்ணதான் அந்த சட்டசபை சீன். ஸோ இதெல்லாம் சொல்றேன்ல, ஆவரேஜா எவ்வளவு பேர் கூட இன்டராக்ட் பண்றதுன்றது வந்து எனக்கு அது ரொம்ப கஷ்டம்ன்றதை தாண்டி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு எனக்கு.
ஸோ அது ஆவரேஜா தினமும் நடந்துட்டே வந்துட்டு இருக்கு. ஸ்கிரீன் பிளேவா பேசிக் தான் அது. எல்லா எவ்வளவு பெரிய கதையா இருக்கும், ஸ்கேலா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி டு ஸ்கிரீன் பிளேன்றது இந்த கதையில எது நீங்க கதையோட சாராம்சத்தை தூக்கி எதை ஸ்கிரீன்ல பார்க்க போறோன்றது அவ்வளவு பேசிக்கானது. அது எல்லாத்துக்கும் ஒரே டெம்ப்ளேட் தான். அது 500 கோடி படத்துக்கு வேறையோ இல்ல 3 கோடி படத்துக்கு வேறையோ எல்லாம் இருக்க போறது டெம்ப்ளேட் ஒண்ணுதான். பட் டாடாக்கும் கராத்தே பாபுக்கும் நான் பார்த்தேன் ஏறக்குறைய 10 மடங்கு அதிகமான பட்ஜெட் இந்த படம். ஸோ அந்த பட்ஜெட் ஹேண்ட்லிங்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு நானும் கத்துக்கிட்டே வரேன் ஒரு நாள் ஷூட்ல அப்படின்றது. பெரிய ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றது, அவங்களோட ஸ்டைல் சொல்றேன்ல, அவங்களுக்கும் அவங்க எப்படி இப்ப எப்படி இருக்கும்னா, ரவி சாரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, அவர் பொன்னியின் செல்வன்ல மணிரத்னம் சார் கூட நடிச்சுட்டு வராரு, வந்து அதே வந்து என்கிட்ட இருக்காரு. அவர் எப்படி என்ன பாப்பாரு இந்த தாட்ல ஓடிட்டு இருக்கு எனக்கு. இவர் நம்ம எப்படி நம்மள அப்ரோச் பண்ண போறாங்க இந்த பயம்லாம் எனக்கு இனிஷியலா இருந்துச்சு. பட் அவங்களோட மெச்சூரிட்டி சீனியாரிட்டி படி யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஒரு டைரக்டரை ட்ரீட் பண்ற ஒரு ஜோன் இருக்குல்ல, அது ரொம்ப கம்ஃபர்டபுளா என்னை வச்சுக்கிட்டாங்க. எல்லா ஆக்டர்ஸும் சொல்றேன், சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாருமே சொல்றேன். ஸோ அது இன்னும் ஈஸி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ பயம் இல்லாம அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றது. அதுக்கப்புறம் பிளஸ் அவங்களோட ரவி சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் சொல்றேன், அவங்க ஃபேண்டாஸ்டிக்கான ஆக்டர். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாரு, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாரு. இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். சிரிப்பெல்லாம் டீடைல் பண்ணுவாரு. திடீர்னு நீங்க சிரிக்கலாமா வேணாமான்லாம் கேள்வி கேட்பாரு. சிரிச்சு ஒண்ணு எடுத்துக்கலாம், சிரிக்காம ஒண்ணு எடுத்துக்கலாம், இல்ல லாங்கா போய் சிரிச்சு விட்டுருங்க அப்படின்னு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்படி இல்ல, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. கராத்தே பாபுக்கும் டாடாக்கும் இதுதான் எனக்கு நினைக்கிறேன். நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப, ஏன்னா இவங்க எல்லாருமே ஃபிலிம்ல ஒர்க் பண்ணவங்க, டிஜிட்டலுக்கு முன்னாடி இருந்தவங்க. அந்த ஃபிலிம் டிசிப்ளின் ஒண்ணு இருக்கு அவங்க கிட்ட. ஸோ அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு எனக்கு. அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துட்டு இருக்கு. பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, அதான் நீங்க போய் பாப்பீங்களா அப்படின்னா நான் பண்ண ரெடின்னு சொன்னீங்க. இப்ப கவினை நான் வந்து அப்பதான் பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த டைம், நீங்க எதை வச்சு அவர் வந்து வந்தா ஹிட் ஆகும் அப்படிங்கறத நம்பிக்கை வச்சு பண்ணீங்களா, இல்ல என் ஃப்ரெண்டு அப்படிங்கறதுனால பண்ணீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. அவர் ப்ரீவியஸா கவினுக்கு வந்து லிஃப்ட்னு ஒரு படம் ஓடி இருக்கு. கவினோட கெரியர்ல டேர்னிங் பாயிண்ட்ன்றது வந்து டாடா கிடையாது, லிஃப்ட் தான். ஓகேங்களா, லிஃப்ட்ல அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். லிஃப்ட்னாலதான் டாடா வந்துச்சு, டாடானால கவின் கிடையாது. லிஃப்ட்னாலதான் டாடாவே வந்துச்சு. ஸோ ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, லிஃப்ட் ஒண்ணு மினிமமா இன்னைக்கு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி வச்சிருந்தது. ஸோ அவர் மேல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா, கவின் மேல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா அதை எடுத்துடலாம் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ அந்த ஜோன்ல தான். ஸோ கவினுக்கான பட்ஜெட் இருந்தது, கவின் ஒரு நல்ல ஆக்டர்ன்றது இருந்தது, கவின் எல்லாமே சேர்ந்து அமைஞ்சது டாடா. ஸோ அதுதானே தவிர கவின் ஃப்ரெஷ் எல்லாம் கிடையாது. அப்போ கவின் நல்லா ஃபேமஸ் தான். அப்போ சீரியல் எல்லாம் வேட்டைன்ற கேரக்டர் எல்லாம் பண்ணி அப்பவே நல்லா ஃபேமஸ் தான் கவின். டாடா பண்றதுக்கு முன்னாடியே சொல்றேன், அப்பயே ஃபேமஸா தான் இருந்தான் கவின். ஸோ நல்ல ஃபிலிம் ஸ்கூல்ல வரும்போது ஸோ கவின் இப்படிதான் நடிப்பாரு அப்படின்றது தான் டாடா பண்ணுச்சு. ஸோ அந்த ஸ்பேஸை கவின் யூஸ் பண்ணிட்டாரு. அவ்வளவு கவின் ஃப்ரெஷ் ஆக்டர்லாம் கிடையாது. ஸோ அன்னைக்கு ஜோனுக்கு 3 ஒரு அமௌண்ட்டை கவின் மேல போட்டா கவினால அதை எடுத்துட முடியுன்ற ஒரு ஜோன்ல தான் கவின். அப்படிதான் அது சேனலைஸ் ஆச்சு தவிர அவர் ஃப்ரெஷ் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு நான் சொல்றேன், இந்த கதைக்கு சொல்றேன். கதையில இருந்து திரைக்கதைக்கு எப்படி மாறுறதுன்ற கொஸ்டின்ல டிராவல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நாங்க பின்னாடி இருந்து நிறைய பேர் கேள்வி கேட்க மாட்டேன், கொஞ்சம் கேள்வி கேட்டா நல்லா இருக்கும். தோழர் எல்லாரும் கொஸ்டின் கேளுங்க, அதுக்காக தான் வந்திருக்காரு. சரி, இப்போ ரைட்டிங்ல ஸ்டோரியா இருக்கிறப்போ அது பீட்ஸா இருக்கும், நம்ம ஸ்கிரீன் பிளே மாறுறப்போ அது ஆடியோ விஷுவலா கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து டாரால வந்து அவங்க ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வேலை வாங்கி தருவாங்க, கடைசியா வந்து ஏமாத்திடுவாங்க, அதுதான் வந்து பீட்டு. பட் வந்து நீங்க சீனா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்போ ஒரே ஒரு டைலாக்ல சூப்பரா அடிச்சிருப்பீங்க, கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பீட் வந்து அவங்க பையனை நல்லா வளர்த்துட்டான் அப்படின்றது தான் ஸ்டோரியில பீட்டா இருக்கும். பட் ஆனா அந்த பையன் கான்வர்சேஷன்ல வந்து எல்லாரையும் ஒரே ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு டைலாக்ல கிறிஸ்டல் கிளியரா அதை அடிச்சிருப்பீங்க. பட் ஆனா என்னுடைய பீட்ஸை வந்து நான் ஸ்கிரீன் பிளேல மாத்துறப்போ எனக்கு பக்கம் பக்கமா டைலாக்கா போதே தவிர அப்படி கிறிஸ்டல் கிளியரா அடிக்க வரமாட்டேது சார். அது என்ன மேஜிக் சார்? இது சொல்லும் போது ஏன்னா டாடாலையும் எல்லாரும் பக்கம் பக்கமா பேசிட்டு தான் இருந்தாங்க. இது மட்டும்தான் அவங்க மைண்ட்ல வந்து உட்காந்துருக்கு, இது இந்த பஞ்ச் லைன் மட்டும்தான் உட்காந்து. ஏன்னா டாடா பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்பர் கான்வர்சேஷன் ஃபிலிம் தான், யாரும் பேசாமலாம் இல்ல. நீங்க டாடாவை திருப்பி போட்டு பாருங்க, எல்லாரும் பேசிட்டே தான் இருப்பாங்க. டாடாவோட ஸ்கிரிப்ட் படிச்சீங்கனாலே தெரியும், எல்லாம் பக்கமா பேசிட்டு தான் இருப்பாங்க. சில பேருக்கு அதான் சொல்றேன், இது இந்த ஒரு சீனோட
கோரை வந்து ஒரு சிங்கிள் லைன்ல சொன்னதுனால மேபி அது பயங்கரமா ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவங்க உங்களுக்கு கான்வர்சேஷன் நிறைய வந்துட்டே இருக்குன்றீங்களா, சிங்கிள் லைனா இது பண்ண முடியலன்றீங்களா? உங்க கதை என்னன்றதை பொறுத்து தான். கான்வர்சேஷன் ஆக்சுவலி நைஸ் தான், நீங்க தப்பாவே நினைக்காதீங்க. பேசுறது நைஸ் தான். விஷுவல் மீடியம் நீங்க பேசக்கூடாதுன்னு ரூல் அப்படிலாம் கிடையாது. பேசுறது தான் பெரிய ரெவல்யூஷனே சினிமால. சினிமா பேச ஆரம்பிச்சோன்னதான் அவ்வளவு விஷயம் நடக்க ஆரம்பிச்சு. அது வரைக்கும் டாக்கி தானே. 10 வருஷம் ஏறக்குறைய சார்லி சாப்ளின் தன்னோட படங்களை பேசக்கூடாது டாக்கியா மாறிட்டாங்க. சார்லி சாப்ளின் பேசவே இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு. ஏன்னா அவரு நீங்க யோசிச்ச மாதிரியே தான், நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா என் படம் ரீஜனல் ஃபிலிமா மாறிடும், யூனிவர்சலா இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டாரு. பேச ஆரம்பிச்சது ஒரு பெரிய ரெவல்யூஷன் சொல்றேன், சினிமாவை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். டாக்கியா மாறினது சொல்றேன். ஸோ டாக்கியை வந்து எப்பவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காது. பெர்ஃபார்மன்ஸா ஹோல்ட் பண்றது அது வேற, பட் பேசுறத நீங்க ஹேண்டில் பண்ணீங்க, 2 பேர் பேசுறத ஹேண்டில் பண்றதுன்றது அது ஒரு பெரிய ஆர்ட். அது இந்த கான்வர்சேஷன்ஸ் நான் ட்ரை இப்போ டாடாவோட ஃபர்ஸ்ட் சீனே பாத்தீங்கன்னா படுத்துட்டு 2 பேர் சும்மா பேசிட்டு தான் இருப்பாங்க. எல்லாரும் எல்லா சீன்லயும் ஏதோ பேசிட்டே இருப்பாங்க ரேண்டமா. அது 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 நான் அதை மாஸ்டர் பண்ணல, அதெல்லாம் தெரியல. ஆனா எனக்கு கான்வர்சேஷன்ஸ் பிடிக்கும், பேசுறது. பேசி கராத்தே பாபுல நிறைய பேசுவாங்க, பக்கம் பக்கமா பேசுவாங்க எல்லாரும். அது கான்வர்சேஷன் ஸ்டைல் ஒண்ணு இருக்கும், பஞ்ச் லைன்ஸா இல்லாம ரேண்டமா. அதுதான் இப்போ 2 பேர் சும்மா நின்னோன்னா ஏதோ பேசிட்டு தான் இருக்க போறோம். அந்த ரியாலிட்டியை கேப்சர் பண்றது ஒரு ஆர்ட் தான். ஸோ அதை ட்ரை பண்ணுங்க, அது ரெஸ்ட்ரிக்டே பண்ணிக்காதீங்க. சிங்கிள் லைன் பஞ்சஸ் பண்றதெல்லாம் நான் இப்போ டாடாவை தாண்டி நீங்க நேரா போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட உங்களால நல்லா இருக்கணும், உங்களால நாங்க நல்லா அப்படின்னு சொன்னா அவன் பைத்தியம் தான் பார்ப்பாங்க. பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, ஏன் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பக்கம் பக்கமா தான் பேசுவோம் எல்லாரும். ஸோ அதனால அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காது. பஞ்ச் லைன்ஸ் எல்லாம் இல்ல, பஞ்ச் லைன் சினிமா இது கிடையாது, ஆர்ட் கிடையாது. உங்களுக்கு வரது நல்ல மேட்டர் தான் கான்வர்சேஷன். சோ டிராமாட்டிக்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற வரைக்கும் பக்கம் பக்கமா வைக்கலாம், எவ்வளவு நேரம் வைக்கலாம், எவ்வளவு நேரம் வேணா வைக்கலாம். மால்கம் அண்ட் மேரின்னு ஒரு படம் இருக்கு, அந்த படம் பாருங்க, பக்கம் பக்கமா பேசிதான் இருக்கும் கான்வர்சேஷன் ஸ்டைல்ல. அந்த மாதிரியான பிலிம்ஸ் இருக்கு, அது எவ்வளவு என்கேஜிங்கா பண்ண முடியும்னு பாருங்க. பேசுறது தப்பே கிடையாது, நீங்க அது என்ன இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா இருக்காது. நான் பண்ற சினிமா வேற, என் தாட் ப்ராசஸ் வேற, உங்களோட தாட் ப்ராசஸ் வேற. கான்வர்சேஷன் வரணும், அது என்னை பொறுத்த வரைக்கும் வரணும். என்னோட இப்ப கராத்தே பாபுல சொல்றது எல்லாருமே பக்க பக்கமா பேசிட்டு இருக்கோம், பேச்சுலதான் போயிட்டு இருக்கும் ஃபுல் சீன்ஸ். ஸோ அது தப்பு இல்லை, பண்ணலாம். உங்களை அந்த கதை நரேட் பண்றீங்களா, இப்போ இவ்வளவு டாக்கியா இருக்கிற ஒரு கதையை வந்து எப்படி நரேட் பண்ணுவீங்க, அதை எப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன். நான் நரேட் பண்ணும்போது பேசிக்கா நடிச்சிருவேன், நடிச்சு எப்படி பேசுவாங்க, அட்லீஸ்ட் முக்கியமான கான்வர்சேஷன், கதையை அடுத்த இடத்துக்கு கொண்டு போற சில டைலாக்ஸ் இருக்கும், நமக்கு சில கெஸ்டர்ஸ் இருக்கும், நம்மளுக்கு சில உடல் மொழி இருக்கும், அது எங்கேயோ கதைக்கு தேவைப்படும், அது கதையை அடுத்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு சுவாரஸ்யமாக்குறதுக்குலாம் இருக்கும். அதெல்லாம் நான் பேசிக்கா நடிச்சு காமிச்சிருவேன். அந்த டைலாக்ஸ் எல்லாம் அவங்க எப்படி பேசுவாங்க, என்ன மாதிரி பேசுவாங்கன்றதே நான் செஞ்சிருவேன். அந்த உடல் மொழியும் மேக்ஸிமம் செஞ்சு காட்டுருவோம் ஆர்டிஸ்ட் கிட்ட. இந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க, இந்த மாதிரி நடப்பாங்க, அவன் இப்படி பேசிட்டு இருப்பான், அந்த டைம்ல அவன் இப்படி பார்த்துட்டு இருப்பான், இதெல்லாம் நான் பண்ணி காமிச்சிருவேன் ஒரு அளவுக்கு. ஸோ சிலதெல்லாம் தான் சொல்றேன், இப்ப டாக்கி இல்லாம சொல்றேன். டாக்கி இல்லாம சிலதெல்லாம் வந்து பாடி லாங்குவேஜ்லயும் சில விஷயங்கள் ஒரு லுக்கு டிசைட் பண்ணும், ஒரு சீனை எலிவேட் பண்ணி விட்டுரும். டக்குன்னு ஒரு ஷாட் அங்க போகும்போது, இப்ப டாடால அது இருக்கும். டாடால அவன் போய் ஆசிரமத்துல அந்த குழந்தைய போட்டுட்டு திருப்பி ஆட்டோல போகும்போது அந்த ஆட்டோ கண்ணாடியில இருந்தாலும் பார்த்துட்டே வருவான் ஆட்டோக்காரன். போய் குழந்தைய திருப்பி தூக்கிட்டு வரும்போது அவனுக்கு ஒரு பெருமூச்சு இருக்கும், அப்பா அப்படின்ட்டு ஒரு அந்த ஆட்டோக்காரன் குழந்தைய போயிட்டு திருப்பி தூக்கிட்டு வந்து ஆட்டோல ஏறும் போது அவனுக்கு ஒரு பெருமூச்சு இருக்கும். அப்ப ஆடியன்ஸோட ஒரு ரிலீஃப் தான் அந்த ஆட்டோக்காரன். ஆடியன்ஸோட ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷனோ இல்ல ஒரு ஒரு இதுவாதான் நான் அந்த ஆட்டோக்காரன் நாங்க வச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஸ்கிரிப்ட்ல. இந்த மாதிரியான விஷயங்களை ஆர்டிஸ்ட்க்கு நம்ம சொல்லணும். ஜென்ரலா வெறும் அவங்க வந்தான் போனா இதுன்றது இல்லாம பேசிக்கா நீங்க தியேட்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு மாதிரி கதை சொல்லி பாருங்க தியேட்டர்ல இந்த மூமெண்ட்ல. ஏன்னா ஆர்டிஸ்டுக்கு அது ஓரளவுக்கு அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல அவன் இதை பண்ணுவான், இந்த இடத்துல ஹை மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லணும், இந்த இடத்துல இது நடக்கும், இந்த இடத்துல இது நடக்கும். மற்றபடி நார்மலா நம்ம கதை சொல்ற அந்த இதுதான். பட் பேசிக்கா கதையை அடுத்த தளத்துக்கு கொண்டு போறதுக்கான டைலாக்ஸோ ஒரு மூமெண்ட்டையோ ஒரு ஹைனஸையோ நீங்க வந்து கன்வே பண்ணிட்டீங்கன்னா ஆர்டிஸ்டுக்கு போதுமான விஷயம் தான். அவங்களுக்கு அது புரியும் என்ன சொல்ல வரும். இப்போ ஆர்டிஸ்ட் தாண்டி இப்போ ப்ரொடியூசர் கிட்ட சொல்றீங்களா, அப்பயும் இந்த ஒரு 3 மணி நேரம் கதை சொல்றீங்கன்னா அப்பயும் ஃபுல்லா இதே மாதிரி இதே ஃப்ளோல தான் சொல்லுங்க.
யாருக்கு சொல்றேன்னா மாத்தி மாத்தி சொல்லுவேன். சிலதுல ஆர்டிஸ்டுக்கு ஒரு மாதிரி சொல்லுவேன், ப்ரொடியூசருக்கு ஒரு மாதிரி சொல்லுவேன். பேசிக்கா இவங்களுக்கா ஏன் கதை சொல்றோம், இவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான். இவங்க கிட்ட இருந்து ஏதோ நம்மளுக்கு தேவைப்படுது, அதுக்காக என்ன தேவையோ அதை மைண்ட்ல வச்சுட்டு கதை சொல்லுங்களேன், அவ்வளவுதான். அந்த பேசிக் இது ஐடியா தான். ஆர்டிஸ்டுக்கு இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான படம், இது ஒரு நல்ல படமா இருக்கும், அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு தீனி போடுற ஒரு படமா இருக்கும், இல்ல அவங்க ஃபேன்ஸுக்கு ஒரு தீனி போடுற ஒரு படமா இருக்கும்னா, இப்ப இந்த மாதிரி அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். நம்ம இந்த படம் உங்களோட கெரியர் லைன்ல நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க அவங்களுக்கு கன்வே பண்ணணும். இவ்வளவுதான் கதை சொல்ற ஃபார்மட் ஒரு ஆர்டிஸ்டுக்கு சொல்றோம். ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு சீன் இருக்குதுங்க, அந்த சீனை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு மாசான ஒரு சீன் இருக்கு, தியேட்டர்ல எல்லாரும் செலிப்ரேட் பண்ண போற ஒரு சீன் இருக்கு அப்படின்னா அந்த சீனை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு ஆர்டிஸ்டுக்கு நீங்க எப்படி கதை சொல்ல வேண்டியது. ஒரு ப்ரொடியூசருக்கு நீங்க கதை சொல்ல போகும்போது அவ்வளவு ஒன்றும் செலவாயிடாது. இல்ல இது எவ்வளவுல எடுத்துடலாம், இதுல எவ்வளவுல கண்டெயின் பண்ணிடலாம், இதுல எவ்வளவு சிக்கல் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு விதமா நீங்க கதை சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த பட்ஜெட்குள்ள பண்ணிடலாம். ப்ரொடியூசருக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ப்ரொடியூசருக்கு நீங்க சொல்ற கதை நல்லா இருக்கு, அதை எடுத்துருவீங்களா, அதை எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா, இதெல்லாம் தான் அவங்க பார்க்க போறாங்க. அப்போ இதை கன்வே பண்ணணும். நீங்க ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்றதுன்றது வெறும் கதை சொல்றது கிடையாது. நீங்க யாரு, உங்களோட சென்சிபிலிட்டி என்ன, உங்களோட திறன் என்னன்றதை நீங்க அந்த ப்ரொடியூசருக்கு சொல்லணும். ஏன்னா அவர் காசு போட போறாரு, நீங்க ரேண்டமா கதை சொல்ற எல்லாருமே பணம் போடணும். நீங்க சொல்ற கதையை நீங்க எடுத்துட முடியுமான்ற ஒரு நம்பிக்கையை அவருக்கு கொடுக்கணும். அதுவும் கதை சொல்லும் போது வரணும். நீங்க என்ன சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க, என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க, எவ்வளவு இருக்கு அதுல, அது எல்லாத்தையும் உங்க நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன கதையை டெக்னிக்கலா உங்களால சப்போர்ட் பண்ண முடியுமா, உங்களால அதை கேரி பண்ண முடியுமான்ற விஷயத்தையும் நீங்க டெலிவர் பண்ணணும். இது எல்லாமே அந்த 20 நிமிஷத்துல கதை சொல்லுப்பான்னு பாருங்க, அதுக்குள்ள சொல்லிடணும். நீங்க சொல்ற விதத்திலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த பையனும் இந்த பொண்ணும் அதை எடுத்துருவாங்கன்றது அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். வெறும் கதை சொல்றதுன்றது வெறும் கதை சொல்றது இல்லை, நீங்க உங்களை போய் விற்க போறீங்க. கதையை தாண்டி உங்க மேல இருக்க நம்பிக்கை ஒண்ணு வரணும். அதுதான் அந்த ப்ராசஸ். அதை மைண்ட்ல வச்சுட்டு சொல்லுங்க. ஏன்னா உங்களை ஜட்ஜ் பண்ண போறாங்க. நீங்க யாரு, உங்களுக்கு எங்கேருந்து வரீங்க, இது எல்லாமே அவங்க நோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, நீ சொல்ற கதையை எடுப்பியா மாட்டியா, இது எல்லாமே அவங்க மைண்ட்ல ஓடிட்டு. அதான் பேசிக்கா உங்களை விற்கணும். நீங்க போய் அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதை அத்தனையும் பண்ணுங்க. தாதா எனக்கு ரொம்ப கனெக்டான படமா இருந்துச்சு. தாதா பண்றதுக்கு ப்ரீ ஒர்க்கா ஃபில்ம் எலமெண்ட்ஸா என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணீங்க? ப்ரீ ஒர்க் ஃபில்ம் எலமெண்ட்ஸா என்னென்ன ஒர்க் பண்ணீங்க அப்படின்றது. நான் என்ன படம்லாம் ஒர்க் பண்ணேன்னு கேக்குறீங்களா? இல்ல புரியல. தாதாவோட ப்ரீ ஒர்க் இருக்குல்ல, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் என்ன ப்ரீ ஒர்க்கா ஃபில்ம் எலமெண்ட்ஸா ஆஸ்பெக்டா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா? இல்ல, டாடா ரொம்ப கஷ்டமான படம் இல்ல, அது கம்ப்ளீட்டா ஆர்டிஸ்ட் மேல போற ஒரு படம். எனக்கு பெரிய ப்ரீ ஒர்க்ன்றது வந்து கரெக்டான ஆர்டிஸ்ட சூஸ் பண்றதா இருந்துச்சே தவிர ரொம்ப ரொம்ப எளிமையான ஃபிலிம் மேக்கிங் தான். ஸ்டைலா சொல்றேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டைலே கிடையாது. டாடா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிலிம் அப்ரோச் என்னவா இருந்துச்சோ, ஒரு படத்தை எப்படிலாம் எடுப்பாங்களோ அந்த மாதிரிதான் நான் டாடா இருக்கேன். ஆனா அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஃபிலிம் ஸ்டைல கொண்டு வரணும்னு ஒரு ஐடியா இருக்குல்ல, அதுதான் என் ஸ்கில் செட், அதுதான் என்னோட ஸ்கில்லா நான் பாக்குறேன். இன்னைக்கு அது ஒர்க் ஆகும் நான் ஒன்னு யோசிச்சு பண்றேன்ல. டாடாவை நான் எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணிருக்கலாம், ரஷ் பண்ணி, ஐ மீன் ஸ்டைலாவே சொல்றேன். ஆனா அதுல ஒரு காம்னஸ் இருக்கணும்னு நான் யோசிச்சேன். அது ரொம்ப காமா இருக்கணும். எனக்கு அதுல வந்து கலர்ஸ் நிறைய இருக்கக்கூடாதுன்றது யோசிச்சேன். பார்த்தோன்னே பளிர்னு அடிக்க கூடாது, அது ரொம்ப மைல்டா இருக்கணும், காமா இருக்கணும். ஒரு மழை காலத்துல ஃப்ரேம் வச்சா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். படமே ஒரு காமான படம். பேலட் ரொம்ப லைட்டா இருக்கும், ரொம்ப பிரைட்டரா இருக்காது பேலட் பாத்தீங்கன்னா. பிளஸ் சினிமாடோகிராஃபர் பாத்தீங்கன்னா கிராமர்லாம் ரொம்ப மீறி போய் ஒன்று பண்ணிருப்பாரு. நிறைய இடத்துல பேர்ன் ஆயிட்டு இருக்கும், சில இடங்கள்லாம் வாலண்டியரா பேர்ன் ஆகணும் விட்டுருவாரு. ஸோ எல்லாருமே சொல்றீங்களா? சில நிறைய இடங்கள்ல பண்ணிருப்பாரு அது கேமராமேன். அது எங்கேயோ அந்த சீனை என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ அந்த வீட்டுக்குள்ள அவங்க 2 பேரும் கசகசன்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு மோதிரம் வாங்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும். அது பாத்தீங்கன்னா பின்னாடி எரிஞ்சிட்டு இருக்கும் எல்லாமே. ஆனா ஒரு கசகசன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள. எனக்கு எங்கேயோ சம்வேர் எங்க 2 பேருக்கு அது கன்வின்சிங்கா இருந்துச்சு.
அப்படியே விட்டுறலாம், கட்டலாம் பண்ண விட்டுருங்க அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. அது நல்லா இருக்கு பார்க்கும்போது. ஏன்னா இங்க எல்லாம் கசகசந்தா இருக்கு. ஒரு சின்ன அந்த வெயில தாண்டி ஒரு ஹீட் வேணும் இதுக்குள்ள அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சண்டை போட்டு இப்படிலாம் ஒர்க் பண்றோம் டாடால. ஸோ இது சின்னதா நாங்க மைல்டா பேக்ரவுண்ட்ல எங்க ஆசைக்கு ஒர்க் பண்றோம். இது ஆடியன்ஸுக்கு ரொம்ப கான்சியஸாலும் தெரிய போகுது. பட் எங்களுக்கு எங்க ஆசைக்காக சில விஷயங்கள்லாம் டாடால பண்ணிட்டோம். மத்தபடி இது எல்லாமே வந்து டாடா வந்து கம்ப்ளீட்டா ஆக்டர்ஸ் கொண்டு போற படம்ன்றது நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா பேக்ரவுண்ட்லாம் யாருக்கு என்ன ஞாபகம் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆர்ட் டைரக்டர் ஒரு பயங்கரமா வேலை பார்த்துருப்பாரு. ஆனா எதுவுமே வந்து ஆக்டர்ஸை தாண்டி முன்னாடி வராது, ரொம்ப பின்னாடி இருக்கும். கட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவரான கட்ஸ் இருக்கும். எடிட்டர் ஒரு வேலையை பார்த்துருப்போம், பெருசா கச்சன்னு போவாது. எல்லாம் சிங்கிள் ஷாட் மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தா. ஆனா அதுக்குள்ள மைல்டா ரொம்ப அழகா ஸ்லைஸ்டா பண்ணிருப்போம் கட்டை. அது கட்டு போறதே தெரியாத மாதிரி ஒன்றுலாம் பண்ணிருப்போம். ஆக்டர் பேஸ் பண்ணி இருக்குன்னா இப்போ அந்த சப்டில்னஸ் எனக்கு தெரிஞ்சு, அந்த கவினோட ஆக்டிங்ல ஒரு ஆர்க்கா எனக்கு ஒரு சப்டில்னஸ் தெரிஞ்சு. அதுக்கு ஆமா, அது முன்னாடி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம்ல என்ன மீட்டர்ல இது எல்லாமே. இந்த ஆக்டர்ஸோட மீட்டர் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எவ்வளவுதான் இருக்கணும். அது ஒரு ஃபர்ஸ்ட் 2 டேஸ்லயே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு என்ன தேவை அப்படின்றது. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க. த்ரூ அவுட்டா சொல்ற படம் ஃபுல்லா சொல்றேன். அதுக்கு ப்ரீ ஒர்க் அந்த ஆக்டிங், அதுக்கு ப்ரீ ஒர்க் ஆக்டிங்லாம் கிடையாது. அது பேசிக்கா ஸ்பாட்லயே அந்த சப்டில்னஸ் அவ்வளவுதான். அவ்வளவு இது இல்லையே, ஒன்னும் அவ்வளவு கஷ்டமான இது இல்லையே. எனக்கு நடிக்க வேணா கொஞ்சம் கம்முனுறான் அவ்வளவுதான் இருந்தது. ஒன்னும் பெருசா அது உங்களுக்கு ரிலேட்டபிளா. ஏன்னா நான் தான் புரியுதுல்ல. அது டாடால எழுதும் போது எல்லாமே நான் தான் மணிகண்டன், நான் தான் சிந்து, நான் தான் அந்த குட்டி பையன், நான் தான் ஒரு ஃப்ரெண்டு. டாடால ஒர்க் ஆகும், மற்ற படத்துல ஒர்க் ஆகாது. எல்லாமே நான் ஒரு ஃப்ரெண்டா என் ஃப்ரெண்டுக்கு எப்படி இருந்திருப்பேன்றது ஒண்ணு இருக்கும். மணிகண்டனா ஏறக்குறைய 90% நான் தான். அது நான் ஒரு பொண்ணா இருந்தா எப்படி லவ் பண்ணிருப்பேன்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் சிந்து எழுதுனேன். எல்லாமே நான் தான். ஸோ அதனால எனக்கு அது டாடாக்கு அது ஈஸியா ஒர்க் ஆச்சு. ஏன்னா யாருக்குன்னு தெரிய போறது இல்லை என்ன அப்படின்ற ஒரு இதுதான் இருந்தது. கராத்தே பாபுனால கொஞ்சம் கராத்தே பாபுன்றது வேற, இது வேற, ரொம்ப லைவான மனுஷங்களை மீட் பண்றாரு. அதுக்கு தான் நான் சொன்னேன். நான் அதை தான் சொல்ல வந்தேன். ரைட்டர்ஸ் இப்போ பாக்கியம் சங்கர் வந்து பாத்தீங்கன்னா வட சென்னை சார்ந்த ஒரு எழுத்தாளர். 30 வருஷமா எழுதிட்டு இருக்காரு. சிறந்த எழுத்தாளர். வட சென்னை ஃபுல்லா கரைச்சி குடிச்சவர், அங்க இருக்கிறவர். அப்ப எனக்கு என்னன்னா ஒரு லைஃப் தேவை. எனக்கு நான் எழுதின மனுஷங்களுக்கு எல்லாம் உயிர் ஊட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அது என் வயசுக்கு அது வரல, மெச்சூரிட்டி இல்ல. அப்ப என்னோட அனுபவமான ஒருத்தர் தேவைப்படுறாரு எனக்கு. ஸோ இவங்களுக்கு எல்லாம் உயிர் ஊட்டுறதுக்கு புதுசான மனிதர்களையோ இல்ல புதுசான கேரக்டர்ஸையோ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு சொல்றேன். எனக்கு ஒருத்தர் தேவை. அது பாக்கியம் சங்கர் எனக்கு பண்ணாரு. நான் எனக்கு என்ன மாதிரி ஆட்கள் வேணும்னப்போ அவர் ஒரு 4-5 பேர் சொல்லுவாரு, இந்த மாதிரி வச்சுக்கலாமா, இது ஓகேவா, அது ஓகேவா, இப்படி இருக்கட்டுமா, அப்படி இருக்கட்டுமான்னு. பேசிக்கா ரைட்டர்ஸ் கராத்தே பாபுவை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னு ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. நான் அதை ஒரு இடத்துல நின்னே பார்த்துட்டு இருந்தேன். இந்த 2 ரைட்டர்ஸ் வந்து இங்க வந்து நின்று பாரு, நீ ஒண்ணு பண்ணிருக்கேன்னு என் கையை பிடிச்சி இழுத்து இப்படி அப்படி இருந்தது ரைட்டிங் ப்ராசஸ் எனக்கு கராத்தே பாபுவை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஸோ நான் யோசிச்ச ஒரு உலகத்தை எனக்கே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதை வாங்கிக்கிட்டு அதை மீறாம அதுக்குள்ள எனக்கு என்ன தேவைன்றதை பொறுத்து ஒரு அழகான ஒரு ரைட்டிங் ப்ராசஸ் ஒன்று போச்சு. அப்போ கோரைட்டர்ஸ் இந்த மாதிரி படத்தை ட்ரை பண்ணும்போது கோரைட்டர்ஸோட பண்றது பெட்டர். எனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்ற, எனக்கு என் வயசுக்கு அந்த அனுபவம் இல்லைன்ற. இப்போ ஒரு 60 ஒரு 50 வயசு 55 வயசு பொலிட்டிஷியனை பத்தி நான் பார்த்துருக்கேன், பழகிருக்கேன். ஆனா அவங்க உணர்வு என்னவா இருக்குன்றது எனக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லா தெரியாது. நான் பார்த்ததையும் பழகினதையும் வச்சு ஒண்ணு எழுத முடியாதுல்ல. அந்த வயசுல இருக்க ஒருத்தரால மேபி அவர் பொண்டாட்டி கூட எப்படி இருப்பாரு, தொழில் வேற, ஆனா உணர்வு ஒண்ணுதான். அது ஒரு எம்எல்ஏக்கும் ஒண்ணுதான், ஒரு ரைட்டருக்கும் ஒண்ணுதான், உணர்வு ஒண்ணுதான். தொழில் மாறும், ஆனா அது எங்கேயோ பாதிக்கும் உங்க உணர்வு. இந்த 2 ப்ரொஃபஷனுக்கு நடுவுல இருக்கும்போது வேற எங்கேயோ ஒரு போலீஸ்காரனுக்கும் ஒரு எம்எல்ஏக்கும் இருக்க அவங்க ஒய்ஃப் மேல இருக்க லவ் நான் காட்டணும் அப்படின்னா அந்த உணர்வு ஒன்னாதான் இருக்கும். ஆனா இந்த ப்ரொஃபஷன் ஏதோ ஒரு விதத்துல அதை அஃபெக்ட் பண்ணும். அது என்னவா இருக்குன்றது எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. அதை நான் கராத்தே பாபுல வச்சிருக்கேன். படம் வரும்போது புரியும் நான் சொல்றேன்ட்டு. ஸோ அதனால அதான் சொல்றேன், எனக்கு என் ஏஜை மீறி ஒரு கதையை நான் தொட்டுட்டேன். டாடா வந்து ஏஜ்ல இருந்த ஒரு கதை. அது எனக்கு மணிகண்டன்லாம் அந்த என் வயசுக்குள்ள இருக்க ஒரு பையன்றதுனால என்னால அது மணிகண்டனை முழுசா புரிஞ்சுக்க முடியும். மணிகண்டன் யார் எனக்கு தெரியும், அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறான்றதுல என்னால புரிஞ்சுக்க முடியும். அந்த வேர்ல்டு டாடாவோட வேர்ல்டு இருக்க எல்லாருமே என்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மணிகண்டனோட அப்பா அம்மாவா வருது எங்க அப்பா அம்மா தான், மணிகண்டன் அண்ணனா வருது என் அண்ணன் தான். இதெல்லாம் எனக்கு பக்கத்துல இருந்து அனுபவப்பட்டதுனால அந்த வேர்ல்டு எனக்கு புரிஞ்சுது, என்னால அதை ஈஸியா பண்ண முடியுது. கராத்தே பாபு அப்படி இல்லை. எனக்கு அது ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் ஒன்று தேவைப்படுது கராத்தே பாபுவை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் நீ நான் செய்யறது சரி பண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு மென்டர் எனக்கு தேவைப்படுது. யாரும் மென்டர் பத்தி பேசுறாங்களா, அது எனக்கு ஒரு மென்டர் தேவைப்படுது கராத்தே பாபு பண்ணும்போது.
ஒரு கடைசி கேள்வி. இப்போ இது சினிமாட்டோகிராஃபரோட கொலாபரேட்டிவா பண்ற விஷயத்துல ப்ரொடக்ஷன்னால உங்களுக்கு அது நினைச்ச எக்யூப்மெண்ட்ஸோ கிரிப்ஸோ இல்ல நினைச்ச இடத்துல இதை பண்ண முடியாது, இல்ல ஷார்ட்ஸ் ஹெவியா யோசிக்க முடியாது, இந்த மாதிரி யோசனைகள் இருந்து அந்த ஷார்ட்ஸ் பேசிக்கா மாறுதா, இல்ல உங்களோட ஐடியாவே அது பேசிக்கா ஷார்ட்ஸாவே இப்படியே போலாம் அப்படின்றதா? டாடால சொல்றீங்களா? டாடால தானே கேக்குறீங்க? இல்ல அதான் சொல்றேன்ல, டாடால அவ்வளவு தேவைப்படல, ரொம்ப சிம்பிளான ஸ்டைல் தான் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டாடால மொத்தமாவே ஜிம்மி ஜிப் 2 நாள் தான் எடுத்துட்டு வந்தோம். நான் கைவிட்டு சொல்லுவேன் எவ்வளவு நாள் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தோம். அவ்வளவுதான் தேவைப்பட்டுச்சு டாடாக்கு. டாடால ஸ்டெடி கேம்லாம் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸ்டெடி கேம் வருதுன்னா அது ஒரு பயங்கரமா இருக்கும், இன்னைக்கு பெரிய எக்யூப்மெண்ட் ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் டாடாவோட மேக்கிங் அவ்வளவுதான் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அது நாங்க முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டாடால இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம், எவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தோம். ஸோ அதனால டாடால எக்யூப்மெண்டா எதுவும் தேவைப்படல. ஸ்டெடியான பிளாக் ஷாட்ஸ் தான் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணிருப்போம். அதனால ட்ராக் அண்ட் மூவிங் ஷாட்ஸ்லாம் ட்ராக் அண்ட் ட்ரால் யூஸ் பண்ணி போகிறோம். உங்களுக்கு ட்ராக் அண்ட் ட்ராலின்றது தினமும் வந்துடும், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய செலவு இல்லை ப்ரொடக்ஷன். டாடாக்கு அவ்வளோதான் தேவைப்படுச்சு. பட் கராத்தே பாபு அப்படி இல்லை. கராத்தே பாபு கொஞ்சம் அது வேற விதமான ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்றோன்றதுனால அதுக்கு கொஞ்சம் தேவைப்படும். கராத்தே பாபுல அந்த பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி ஒரு பெரிய படம் தான் பண்ணிட்டு இருக்கேன்ற ஒரு எனக்கு பெருசு, எனக்கு ரொம்ப பெரிய படம் கராத்தே பாபு போயிட்டு இருக்கு. ஷார்ட்டுக்கு என்ன தேவையோ, அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்றாங்க. சார் வணக்கம் சார். சார் இப்போ ஒரு கதைக்கு வந்து இப்போ நம்ம படம் பண்றோம், அது இசை எந்த அளவுக்கு உதவுது? அதான் சொல்றேன்ல, எலிமெண்ட்ஸ், ஃபிலிம் எலிமெண்ட்ஸ்ன்றதை தாண்டி ஃபிலிம் டூல்ஸ், இதெல்லாம் எலிமெண்ட்டுக்கும் டூலுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது நீங்க எப்போ எலிமெண்டா யூஸ் பண்ணும், எப்போ அதை டூலா யூஸ் பண்ணுன்ற வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போ அது ஆயுதமா மாறுது, டூல்ன்றது அதான் சொல்றேன். டூலா நீங்க எப்போ யூஸ் பண்ண போறீங்க, எலிமெண்ட்ன்றது அங்க இருக்கும், டூல்ன்றது நீங்க கையெடுத்து யூஸ் பண்ண போறீங்க. ஸோ அது எலிமெண்டா இருக்க போதா, இந்த சீன்ல அதுவும் ஒரு எலிமெண்ட் அதுவும் இருக்குப்பா அப்படி இருக்க போதா, இல்ல அந்த சீனே அதனாலதான் இருக்க போதா அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த இது இருக்கணும். நான் என்னோட டீம் எப்படி இதுவா இருப்பாங்க அப்படின்னா, நான் ட்ராக் அண்ட் ட்ராலி ஷாட் யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல மியூசிக் வரப்போகுதுன்னு அர்த்தம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இடத்துல எம்டிஆர் ஸ்பேஸ் விட்டு மூவ் பண்றேன் கேமரா அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லா வாசிக்க போறாங்க. இப்படி டியூன் ஆயிடுச்சு என்னோட டீம் சொல்றேன். என்னோட சினிமாட்டோகிராஃபி டீமா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும், என்னோட டைரக்ஷன் டீமா இருக்கட்டும், இந்த இடத்துல வாசிக்க போறாங்க. ஸோ கேமரா இது என்னோட ஸ்டைல் சொல்றேன். அண்ட் ரொம்ப சைலன்ஸ் இருக்கு அப்படின்னா அது ஸ்கிரிப்ட்லயே நான் வச்சிருவேன். அயன் நான் வந்து நிறைய இடங்கள்ல டைலாக் பார்த்துட்டு ஸ்பாட்ல சில இடங்கள்ல டைலாக் வேண்டாம் அப்படின்னு யோசிப்பேன். இதை மியூசிக்ல கன்வே பண்ண முடியுமா, எக்ஸ்பிரஷன்ஸ்ல கன்வே பண்ண முடியுமா அப்படின்னு நான் ஒரு ட்ரையல் பார்ப்பேன். முடிஞ்சா அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன். வெறும் ரியாக்ஷன்ஸ்ல டைலாக் இல்லாம இதை கன்வே பண்ண முடியுமான்றதை பார்ப்பேன். மியூசிக் வந்து அது நீங்க அதை ஸ்கிரிப்ட்ல இருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பெட்டர்னு நினைக்கிறேன். கராத்தே பாபுல நிறைய போர்ஷன் வந்து நான் மியூசிக் போட்டு ஷூட் பண்ணேன். ஸ்பாட்ல ஓடிட்டு இருக்கும், மியூசிக் போட்டு பெர்ஃபார்ம் பண்ண வச்சேன் நான் ஆர்டிஸ்ட். போயிட்டு இருக்கும் மியூசிக், போயிட்டு இருக்கும் மூட கிரியேட் பண்றதுக்கு சொல்றேன். ஸோ அது ஸ்பாட்லயே நான் மியூசிக்லாம் பிளே பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரிப்ட்லயே எங்க மியூசிக் யூஸ் பண்ண போறீங்கன்றத லாக் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு நம்ம ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட கொடுக்க போறோம். அது ஒரு டெம்போ, ஒரு பேஸ் வேணும். 1 2 3 டக்குன்னு நம்ம பாட்டுல எங்கேயோ கட் பண்ணி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க முடியாது. இதுக்கு வாசினா அவர் என்ன வாசிப்பார்? நம்ம என்னத்தையோ ஷூட் பண்ணிட்டு ஒரு டெம்போவோ ஒரு ரிதமே இல்லாம ஒரு சீனை நம்ம கம்போஸ் பண்ணி எடுத்துட்டு போய் ஒரு ஃபாஸ்டா கட் பண்ற சீன்ல கூட ஒரு ரிதம் வேணும். ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும், ஆடா இருக்கக்கூடாது, ரொம்ப ஈவனா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் உங்க கட்ஸ். உங்களுக்கு பேசிக்கா அந்த ரிதம்ல நீங்க அந்த சீனை கம்போஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதை நீங்க வந்து ஸ்கிரிப்ட்லேயே கொண்டு வந்துருங்கன்ற மியூசிக்கோட ஷூட் பண்றது. மியூசிக் இல்லாம நீங்க அதை ஷூட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்ப இந்த சட்டசபை போர்ஷன் வந்து சரி சோ அதான் சொல்றேன், எங்க யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ண கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மியூசிக் எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறீங்க, எங்க யூஸ் பண்ண கூடாதுன்றதும் இருக்கு. ஸோ அதெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர்டா ஸ்கிரிப்ட் லெவல்லே அதை வச்சுக்கோங்க. ஷூட் பண்ணும்போது அதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஷூட் பண்ணுங்க. மியூசிக் டைரக்டருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஷூட் பண்ணுங்க. அவரு ரொம்ப கஷ்டப்படுவாங்க கடைசியில. என்னவோ அப்புறம்
வாசிக்கிற மாதிரி ஆயிப்படும். நீங்க இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணி எதையோ கொத்தி எடுத்துட்டு போய் நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவரை மைண்ட்ல வச்சுட்டு கொஞ்சம் நம்ம ஷூட் பண்ணோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். டாடால நான் அதை பண்ணேன். டாடால எங்க மியூசிக் வரப்போகுது எங்க இல்ல, டாடாலையும் மியூசிக் போட்டுலாம் ஷூட் பண்ணுவோம். ஸ்பாட்ல சொல்றேன், டேக்கப். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோட ஷூட் பண்ணுங்க. மியூசிக் ஒரு டூலா யூஸ் பண்ணும்போது பயங்கரமா இருக்கும். எங்க யூஸ் பண்றோன்றதை தாண்டி எங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்றத நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் வேற லெவல்ல இது இருக்கும். சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இங்க சார். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப டாடா வந்து என்னோட வேர்ல்டு, அதனால நான் யார் மணிகண்டன் யாருன்றதை நான் இது பண்றேன். ஹியூமன் எமோஷன், ஹியூமன் அந்த உணர்வு எவ்வளவு முக்கியம் ஒரு கதைக்குள்ள, ஒரு ஸ்கிரீன் பிளேக்குள்ள, ஒரு ஒரு சீனுக்குள்ள அது எந்த இடத்துல கரெக்டா ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம இது பண்றது, ஹியூமன் எமோஷன்ஸ் எந்த இடத்துல வேல்யூ பண்ண முடியும்? ஹியூமன் எமோஷன்ஸ் தான் டோட்டலா ஃபிலிமோட பிரத்தே. அதை சுத்தி தான் ஹியூமன்றதோட லிவிங் திங்கோட, ஐ மீன் உயிரினத்தோட எல்லா உயிர்களையும் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. வெறும் ஹியூமன் மட்டும் கிடையாது. இப்போ ஜான் விக் அவ்வளோ சீரீஸ் வந்துச்சு. ஜான் விக்கோட பிகினிங் எதுக்கு அவன் சண்டையில எல்லாத்தையும் விட்டுட்டு போன ஒரு கான்மேன் திருப்பி ஏன் சண்டை போட வரானா, அவன் நாயை கொண்டுருவானுங்க. வெறும் நாய் தானே அப்படின்னு. நோ, இட்ஸ் நாட் எனிபடிஸ் டாக், இட்ஸ் ஜான் விக்ஸ் டாக்னு அங்க ஆரம்பிக்கும். ஒரு நாயை கொண்டுட்டானா போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பாள். எல்லாத்தையும் சாதாரண எமோஷன் தான் நம்ம கடந்து போகுது. அதை வந்து அவன் ஒய்ஃப் அவனுக்கு கொடுத்த ஒரு நாயா இருக்கும். ஒரு 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 ஆக்ஷன் ஃபிலிம்ல அவங்க ஏதோ ஒரு கோரா வச்சிருக்காங்க, எமோஷனை தான் கோரா வச்சிருக்காங்க. ஸோ அப்ப அந்த எமோஷனை மாஸ்டர் பண்றது ஒரு பெரிய, நீங்க ஒரு ஃபிலிம் மேக்கரா அவங்க சொல்லுவேன். நான் அதை எப்பயுமே நான் அதை சொல்லுவேன். நீங்க டைரக்டர், நான் வந்து நான் டைரக்டர் கிடையாது, நான் டாடாக்கு தான் டைரக்டர். யாராவது என்கிட்ட நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் டாடான்னு ஒரு படம் எடுத்தேன், நான் டாடா படத்தோட டைரக்டர் அப்படின்னு சொல்லுவேன். நான் டைரக்டர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க மாட்டேன். அதை நீங்க டைரக்டர்னு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு மாஸ்டர் பண்ணணும் எனக்கு அது யோசிப்பேன் எப்பயுமே. உங்களை டைரக்டரா நீங்க சொல்லிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு வேலை பார்க்கணும் அப்படின்றப்போ, இப்போ இந்த ஹியூமன் எமோஷன்ஸை நீங்க ஹியூமன் சைக்காலஜியை புரிஞ்சுக்கிறதுல அதிகமான நேரம் வந்து நம்ம செலவிடணும். இப்போ ஒரு உணர்வு டாடா பாத்தீங்கன்னா, நான் எல்லாத்துக்கும் ஒரு சீன் பண்ணியிருப்பேன். ஒரு அசிங்கத்துக்கு சீன் பண்ணியிருப்பேன், ஒரு ஏமாற்றத்துக்கு சீன் பண்ணியிருப்பேன், சந்தோஷத்துக்கு சீன் பண்ணியிருப்பேன், அருவருப்புக்கு சீன் பண்ணியிருப்பேன். எல்லாத்துலயும் ஒரு உணர்வு இருக்கும். ஒரு உணர்வு எனக்கு என்ன ஒரு 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 விஷயத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவேன். அதை ரியாக்ட் பண்ணாம எனக்கு ஏன் இப்ப வலிக்குது, நான் ஏன் இப்படி பண்றேன், ஒரு அசிங்கம் என்ன என்ன பண்ண வைக்குது, ஒரு காதல் என்ன என்ன பண்ண வைக்குது, ஒரு பொண்ணோட பார்வை என்ன என்ன பண்ண வைக்குது, இல்ல ஒரு புகழ் என்ன பண்ண வைக்குது. இது நான் நார்மலா வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி இல்ல அந்த காருக்குள்ள உட்காந்து இங்க வரதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே நான் அவங்க முன்னாடி இருக்கேன்னு நான் பார்ப்பேன். எப்பயுமே இப்போ நீங்களா என்ன பண்ண வைக்கிறீங்க, என்ன பேச வைக்கிறீங்க, எவ்வளவு விஷயத்த நான் நோட் பண்ணுவேன். ஒவ்வொரு உணர்வையும் நீங்க வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க அதுக்கு சீன் பண்ணி பழகிட்டீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். சொல்றேன் அந்த உணர்வு மட்டும் தான். திருப்பி நான் சொல்றேன், இந்த படத்துல லைஃப் இல்லப்பா அப்படின்னு. ஏன்னா அதுதான் கனெக்ட் பண்ணும். நான் இப்போ கராத்தே பாபு ஒரு ஆக்ஷன் பிலிம் தான், ஒரு ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் பிலிம் தான். ஆனா அதுக்குள்ள ஒரு ஜான்விக்கோட நாய் மாதிரி ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஃபீல் குட் மூவில இருந்து ஒரு டிராவல் ஆகி ஒரு பொலிட்டிக்கல் ஒரு கமர்ஷியலா வராங்க. அப்ப இதுல ஒர்க் அவுட் பண்ண அந்த ஹியூமன் எமோஷனுக்கும் இந்த ஜானருக்குள்ள வர சொல்ல இதுல ஒர்க் பண்ற, ஏன்னா ஒரு மாசா ஒரு ஹைப்பான விஷயங்களும் பண்ணுவேன். ஆனா இதுக்குள்ள ஒரு சீனோட எண்ட்லயோ ஒரு படத்தோட முடிவுலயோ வந்து இல்ல, அதே பேசிக் தான். அது ஆக்ஷனுக்கும் சரி ஃபீல் குட் ஃபிலிமுக்கும் சரி. இந்த ஆக்ஷன்ல ஃபீல் குடான நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. இந்த படத்துக்குள்ள சொல்றேன், ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் அவ்வளோ இருக்கு. இதுக்குள்ளேயும் இருக்கு. டாடால இருந்து அதே எமோஷன் இதுக்குள்ள இருக்கும். மனுஷங்க தானே சண்டை போட, அந்த அந்த ஜோன் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் மனுஷங்க தான். இப்போ இவர் ஒரு எம்எல்ஏன்றது ஒரு வேலை, அது ப்ரொஃபஷன், அது கேரக்டர் கிடையாது. கேரக்டர் என்ன சரி நீங்க பண்றது வந்து ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது ஒரு எம்எல்ஏ வந்து ரோல், அது அது ஒரு வேலை, அது ப்ரொஃபஷன். அவரோட 10 விஷயம் அவரை பத்தி சொல்றேன்னா அதுல ஒண்ணு அவர் வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்காரு. மற்றபடி கராத்தே பாபு யாரு, சண்முக பாபு யாரு அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு நான் எவ்வளவு கோவப்படுவான் அந்த ஆளு, இல்ல எவ்வளவு சிரிப்பான், பொண்டாட்டிக்கிட்ட எப்படி இருப்பான், புள்ளைகிட்ட எப்படி இருப்பான், பொண்டாட்டிக்கிட்டையும் புள்ளைகிட்டையும் எப்படி மாறி மாறி நடந்துப்பான். இந்த கேரக்டர் ஆர்க் ஒன்று இருக்குல்ல, இதுல எனக்கு பாதி இமோஷன் வந்துடும். இப்போ இவங்க ஒய்ஃப் யாரு, அந்த பொண்ணு யாரு, அது இவங்க 2 பேருக்கு எவ்வளவு வருஷம் தொடர்பு இருக்குது, இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் எப்ப பாத்துக்கிட்டாங்க, எவ்வளவு வருஷமா கூட இருக்காங்க, இப்ப எவ்வளவு வருஷம் கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க வீட்டுக்குள்ள, இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் உட்காந்து நீங்க கேரக்டரா
இந்த பொண்ணு இப்படி, இந்த ஆள் இப்படி, இந்த ஆளுக்கு சக்கரைனா பிடிக்கும், இந்த பொண்ணுக்கு சக்கரை பிடிக்காது, இவங்க 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள வாழ்றாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்? எவ்வளோத்தையும் யோசிக்கணும் உட்காந்து. ஒரு சின்ன விஷயம் தான் இது. இந்த சக்கரை மாட்டில் 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு யோசிப்போம். அப்ப என்னெல்லாம் நடந்திருக்கும்? ஆரம்ப நாள்ல இருந்து பிரிஞ்சு போற நாள் வரைக்கும் எவ்வளவு நடந்திருக்கும், எவ்வளவு எமோஷன்ஸ் வெளில வந்திருக்கும். இதெல்லாம் யோசிச்சாலே பாதி விஷயம் வெளில வந்துருக்கும். இதுல அவ்வளவு சீன்ஸ் இருக்கும். பிகினிங் டு எண்ட் சொல்றேன். ஒரு மிடில் ஒன்று வந்துடும். அதுலயே உங்களுக்கு இவன் கூட இருக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு மூமெண்ட் இருக்கும். அதுக்கு ஒரு சீன் இருக்கும். அப்போ நீங்க அந்த கேரக்டர் என்ன, இவன் யாரு அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுல எமோஷன்ஸ் வந்துடும். அதுக்குள்ளேயே உங்களுக்கு கதை வந்துடும். இவங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை யாரு? இவங்க 2 பேருக்கு நடுவில் அந்த குழந்தை என்ன யோசிக்கும்? சண்டை போட்டே இருக்காங்களே, இவங்க 2 பேருக்கு அந்த குழந்தையோட உலகம் எப்படி இருக்கும்? அந்த குழந்தையாவும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. ஒரு மேல பாப்பீங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அவ்வளவு சீன்ஸ் வரும். அது எல்லாமே எமோஷன்ஸ்ல இருந்து தான் வரும். அதான் எமோஷன்ஸை கேப்சர் பண்ணணும். நீங்க அந்த கேரக்டர்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா எமோஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துடும். இது நம்ம ஒரு பர்டிகுலரா ஒரு 5-6 கேரக்டர் அப்படி ஒரு எனக்கு சொல்ல அதை ஹேண்டில் பண்ற விதம் வேற மாதிரி. ஒரு மல்டி லேயர் கேரக்டர்ஸ் இருக்க சொல்ல அதோட டெப்த் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இருக்குல்ல. சில விதத்துல சிலர் ஒர்க் அவுட் பண்ணாம மெயினான கேரக்டர்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடுறாங்க. திடீர்னு வராங்க ஒருத்தங்க காணாம போயிடறாங்க. அவங்களோட எமோஷனா அங்கே ஒர்க் ஆகும். அப்போ எப்படி ட்ரீட் பண்றதுன்றது ஆக்சுவலி ரொம்ப பெரிய வேலை. ரைட்டர்ஸ் கிட்ட போறது பெட்டர். டைரக்டா அதை அப்ரோச் பண்றது ரொம்ப இல்லை. நானுமே லேர்னிங் தான், அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கேன். டாடால ரொம்ப லிமிட்டடா இருந்தாலும் சொல்லலை. என்னோட வேர்ல்டு அது. அதுல இருக்க எல்லாருமே எனக்கு தெரியும். ஸோ அதனால ஓரளவுக்கு அது ஈஸி ஆயிடுச்சு எனக்கு. கராத்தே பாபு அப்படி இல்லை. அது நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க உள்ள. ஆனா பேசிக்கா ஒரு கேரக்டர் ஹிஸ்டரி மட்டும் அவங்களுக்கு மெயின்டைன் பண்றேன். எனக்கு இவன் யாரு, டைட்டில் படம் தான் இது, கராத்தே பாபு தான். ஸோ கராத்தே பாபுவை சுத்தி யாரெல்லாம் இருக்காங்கன்றது தான் படம். அப்ப எனக்கு நான் எங்க ஓரளவுக்கு இது பண்ணிக்கிறேன்னா கராத்தே பாபுக்கும் இவனுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, கராத்தே பாபுக்கு யாரெல்லாம் முக்கியமான ஆளு, இந்த முக்கியமான ஆளுங்களுக்கும் இவனுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, இப்படின்னு யோசிச்சு அதுக்கு சீன் பண்ணதான் ஒரு. இதுல பெரிய லெவல் ஆஃப் டைம் இன்வெஸ்ட் பண்ணும். ஸ்கிரிப்ட்ல சொல்றேன், எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்கிரிப்டை நீங்க இது பண்ணணும்னா ஒரு பெரிய டைம் நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா இந்த வணிக சூழல் காரணமாக நம்ம ரொம்ப அவசரமா படம், அது தப்பு அது, பட் சொல்றேன். ஆனா அதுக்குள்ள ஒண்ணு பண்ணணும்ன்றது இருக்குல்ல, அது பண்ணிருக்கேன். ஸோ அதுக்குதான் பயந்து போய் நான் 2 ரைட்டர்ஸ் உள்ள கொண்டு வரேன், எங்கேயும் தப்பாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அவங்க என்னோட கதையை எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. எனக்கு எங்கெல்லாம் குழப்பம் இருக்கோ அந்த 2 ரைட்டர்ஸும் எனக்கு புரிய வச்சுட்டே இருக்காங்க. இல்ல இது இங்க இருக்கு பாருங்க, நீங்க இது பண்ணிருக்கீங்க, இது இப்படி இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இது ஒண்ணு வச்சுக்கலாம், இது நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு எக்ஸ்டர்னலா வரும்போது அந்த டைரக்டர் ஈகோ இருக்குள்ள எல்லாமே நம்ம தான் பண்ணணும் அப்படின்ட்டு அதை உடச்சு தூக்கி போட்டுருணும். முதல்ல ரைட்டர்ஸோட வேலை பார்க்கறது அவ்வளவு ஜாலியா இருக்கு. புரியல? இல்ல அது ஆக்சுவலி அதுதான். அந்த டைரக்டர்ஸ் ஈகோ ஒன்று இருக்கும் எப்பயுமே, எல்லாம் நம்ம தான் அப்படின்ட்டு கிரெடிட்ஸ் யாருக்கும் கொடுக்க கூடாது, நம்மளே எல்லாத்தையும் பண்ணிடணும். அது டயரிங்கான ப்ராசஸ், நாசமா தான் போகும். பட் ஒரு அளவுக்கு சொல்றேன், வச்சுக்கலாம். நம்ம கூட ரைட்டர்ஸ் இருக்கும்போது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம வேலை பார்க்கறது நல்லா இருக்கு. ஆக்சுவலி இப்போ நான் அந்த முடிவே எடுத்துட்டு அடுத்த வர எல்லா படங்களுக்கும் ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணுன்ற ஒரு முடிவே எடுத்து இப்போ வேலை பார்த்துட்டு, இப்போ அடுத்த வர படத்துக்கும் சரி அதுக்கு அடுத்த வர படத்துக்கும் சரி ரைட்டர்ஸோட தான் கொலாபரேட் பண்ணுவேன். அப்போ என்னன்னா எனக்கு இன்னொன்னு என்னன்னா வேற ஜோனுக்கு போய் என்னால படம் பண்ண முடியுது, வேற கதைகளை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது. அவங்க எழுதி கொடுக்கறத பார்த்து அது கொஞ்சம் அது நல்லாவும் இருக்கு, நம்மளே எல்லாத்தையும் பண்ணல அப்படின்றது ரொம்ப அழகா இருக்கு. இன்னொன்னு வைடரா எனக்கு நிறைய விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு இதை கொண்டு வரும். இப்போ சப்போர்ட்டிங் கேரக்டர் வருது இல்லை சார், ரைட்டிங் பண்ணும்போது ஸ்டோரியில இருந்து ஸ்கிரிப்டுக்கு மாறதா இருக்கட்டும், ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் உள்ள வருது, அந்த உள்ள வர இந்த கேரக்டர் இப்படிதான் வரணும் அப்படின்றத எப்படி கிராக் பண்றீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ் சார் வந்து டாடால வருவாரு. அவர் ஆரம்பத்துல இருந்து இருக்க மாட்டாரு, அந்த ஸ்கூல் போர்ஷன்ல இருந்து அவரோட ஸ்டார்டிங்கே இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து உள்ள என்ட்ரி ஆகிறது அது ஸ்கூல்ல தான் வரணும்னு இல்லை, ஓரளவு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஏதாவது தோணிருமா? இல்லை இது ஸ்கூல்ல வராம இவர் இன்டர்வியூக்காக எங்கேயாவது போறாரு, அப்போ ஒரு டீ கடையில் இன்டர்வியூ ஆகுறாரு, அப்படிலாம் பல ஆப்ஷன்ஸ் வரும்ல சார். இல்ல இது இப்படி இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒன்று பிச் பண்றது இருக்குல்ல சார், அது எப்படி சார்? அதே மாதிரி விடிவி கணேஷ் சார் மூலியமா இன்னொரு கேரக்டர் இன்டர்வியூ ஆகும், அதாவது அந்த அவருக்கு வேலை கொடுக்குறவரு,
அவரு சொல்லும் போது நம்மளால அதை ஏத்துக்க முடியுது. இல்ல விடிவி கணேஷ் சார் வந்து அவ்வளவு ஒர்த்தானவரா தான் இருப்பாரு, இவர் எதுவுமே இன்டர்வியூ கேட்காம ஓகே அவர் சொல்றாருன்னா அவனுக்கு வேலை கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதை ஏத்துக்க கூடியதா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரை கூப்பிட்டு போய் சப்போர்ட் பண்ணுது, இந்த ரோல் இருக்குல்ல சார், இதை எப்படி சார் கிராக் பண்றது? இது தெரியல தெரியல, அதான் சொல்லல, டாடால அப்படியே அமைஞ்சிருச்சு அது. ஓகேவா, அது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு குட்டி குட்டி கதை இருக்கு. ஸ்கூல்ல எங்க அப்பாவும் இன்னொரு பையனோட அப்பாவும் சண்டை போட்ட ஞாபகம் எனக்கு இருக்கு. எனக்காக வந்து என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான்ட்டு எங்க அப்பா கேட்க வந்து அது ஒரு பிரச்சனையாயி ஸ்கூல்ல. சின்ன பையன் அப்படி சொன்னோன்னே எங்க அப்பா வந்துட்டாரு கிளம்பி, எனக்கு தெரியாது அவர் வரலாம் வந்து அந்த பையனோட அப்பா கூட சண்டை போட்டதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது பேசிக்கா அதை ரீக்ரியேட் பண்ணணுன்ற ஐடியா தான். எனக்கு அப்போ ரொம்ப பயமா இருந்தது நடக்கிறத பார்த்து. அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஸ்கூல்ல. அவ்வளவுதான் அந்த சீன். ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணும் அப்படின்றது தான். அப்போ எனக்கு இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இதெல்லாம் ஒரு மாதிரி மெமரிஸா இருக்குல்ல. இப்போ இதை நான் வந்து படத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கேட்டீங்களா விடிவி சார் எங்க இன்ட்ரோ பண்ணும் அப்படின்னு. அப்ப இப்படி வந்த ஒரு கேரக்டர் எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது. அவ்வளவுதான் அந்த சீனோட ஐடியா, வேற எதுவுமே. அப்போ இங்க வந்து இந்த கேரக்டருக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணும், அது யாரு எங்க, இப்ப அந்த கேள்விதான் வரும் என்ன பண்ணலான்றப்போ. அப்ப எனக்கு இந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது, ஸ்கூல்ல எனக்கு நடந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அப்படி அந்த பையனோட அப்பா எங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு, அவ்வளவுதான் அந்த சீன். அப்படி யோசிச்சதுதான். ஸோ அப்போ அப்படி வந்த ஒரு பையனோட அப்பா அவரே வந்து ஹெல்ப் பண்ற மூமெண்டாவும் நல்லா இருக்கும். சண்டை போட்டாங்க திருப்பி உட்காந்து, அவ்வளவுதான் மனுஷ இயல்பு, அவ்வளவுதான். இல்ல நான் அதுக்கப்புறமும் பாத்திருக்கேன் எங்க அப்பா வந்து அவங்க அப்பாவுக்கு சாரி கேட்டு பேசிக்கிட்டதெல்லாம் பாத்திருக்கேன். ஸோ அவ்வளவுதான் மனித இயல்பு. அப்படி இருக்கிற ஒரு ஹெல்ப் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்றது. அவ்வளவுதான் அந்த சீனோட ஐடியா. அதான் சொல்றேன், இது இப்படி வரும் சரி ஓகே, அப்படி டக்குனு ஒரு ஐடியா வரும், டக்குனு தூக்கி உள்ள வச்சுட்டு நம்ம பாட்டில போயிடுவோம், அவ்வளவுதான். ஸோ அதை உட்காந்து ரொம்ப யோசிச்சு அப்படின்னா டாடா வந்து என் லைஃப்ல நடந்த கதை. ஸோ அதனால வந்து எனக்கு இல்ல ஃப்ரெண்டுக்கு சொல்றேன். ஸோ அதனால அது எல்லாமே இருந்துச்சு சீன்ஸாவே என்கிட்ட, புதுசா எதுவும் கிரியேட் பண்ணுன்ற இதுவே இல்லை எனக்கு. அப்ப அந்த சிலதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது, ஒரு 2-3 பேருக்கு நடந்ததை ஒன்னாக்கிட்டேன். ஸோ என்கிட்ட சீன்ஸாவே இருந்துச்சு டாடா, ஒரு 3 மணி நேரம் சொல்ற அளவுக்கு சீன்ஸாவே டாடா இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு பெருசா வேலை இல்லை டாடால. அவங்க சொன்ன கதையை அப்படியே எழுதி கொஞ்சம் மாத்தி ஆல்டர் பண்ணி எழுதி கேரக்டரா கொஞ்சம் அப்படி இப்படின்னு அவ்வளவுதான் வேலையா இருந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரி இங்க வரணும் அப்படி தெரியல, அது கதை ஓட்டத்துக்கு ஒரு தேவைப்படும்ல ஒண்ணு. கராத்தே பாபுவும் ஏறக்குறைய அப்படிதான். நான் சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு அப்படியே இருக்கு கதையா, அதை நான் ரீக்ரியேட் பண்ணுன்ற ஜோன் தான். ஸோ அதனால அப்படிதான் நான் படம் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தி இருக்கிறவங்களை வச்சுதான், நான் பார்த்த விஷயங்களை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இப்படிதான் ஒர்க் ஆகுது. நான் உட்காந்து கம்போஸ் பண்ண ஒருத்தன் வந்தான் போனான்ற ஜோன்ல இல்லை, எனக்கு அப்படியே ஒரு கதையா வருது, அதை அப்படியே கொஞ்சம் சின்ன மைனரா சேஞ்ச் பண்ணி ஆல்டர் பண்ணிடுவோம். என்னோட ஸ்டைல் இது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல சார். இப்போ அந்த ஆர்ஃபனைஸ் சீன் இருக்குல்ல சார், அந்த குழந்தைய எடுத்துட்டு போவோம். அப்போ வந்து கவின் சார் வந்து அழுக வேணாம்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னாங்க. ஆனா ரைட்டிங்ல அதுக்கப்புறம் அவர் உங்களை கன்வின்ஸ் பண்ணதா சொன்னாரு. அது ரொம்ப அது அந்த இடத்துல அழுவணுன்றது ரொம்ப பேசிக்கா பில்ட் ஆகி வர ஒரு விஷயம் தான். அது யாரு படிச்சாலும், நான் பக்கத்துல அந்த சீனை எழுதிட்டு இருக்கும்போது எடிட்டர் இருக்கான், ஸ்கிரிப்டை எழுதும் போது எடிட்டரை வச்சுதான் அந்த ஸ்கிரிப்டை எழுதுறேன். அவன் அந்த மூமெண்ட்ல இருந்து எடிட்டர் சொல்லிட்டு இருக்கான், இந்த இடத்துல அழுவணும் மாஸ்டர், அழுவணும், இந்த இடத்துல அழுதா சூப்பரா இருக்கும், இந்த இடத்துல அழுதா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அந்த கதையை நான் யாருக்கு சொன்னாலும் அந்த இடத்துல அழுவணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது எனக்கும் ஆப்வியஸா அந்த இடத்துல அழுவிட்டா தியேட்டர் மூமெண்ட்ன்றத தாண்டி, நான் மணிகண்டன் சிந்துன்ற இது 2 பேரோட லவ் ஸ்டோரி, இந்த 2 பேரோட உலகம், மணிகண்டன் சிந்துன்ற ஒரு 2 கேரக்டரோட உலகம். இவங்க 2 பேரோட காதலோட பரிசு அந்த பையன். இது அப்பா பையன் கதையே கிடையாது டாடா, என் மைண்ட்ல அட்லீஸ்ட் சொல்றேன். இந்த 2 பேரோட காதலோட பரிசு தான் அந்த பையன். ஸோ இதுக்கு இவங்க 2 பேரும் தான் நான் பார்த்து, இந்த ஃபுல் படமே இவங்க 2 பேரும் தான் எனக்கு. அப்ப அவன் முதல் தடவையா வாழ்க்கையில அழுகுறானா, அவன் அழுகுறதுல பங்கு அந்த பொண்ணுக்கு இருக்கணும்னு நான் நினைச்சேன். அவன் அந்த பொண்ணுக்கு முன்னாடிதான் முதல் தடவையா அழுகணும், நிர்வாணமா நிக்கணும்ன்றது என்னோட ஐடியா. அவன் குழந்தை பிறந்து அதை தூக்கிட்டு போய் எங்கேயோ விட்டு அதை குழந்தைய கையில தூக்கும் போது கூட அழுகாத ஒருத்தன் கடைசியில
அவன் பொண்டாட்டியும் அவனோட புள்ளியும் சேரும் போது அதை பார்த்து அழுவணும்னு நான் யோசிச்சேன். எவ்வளவுதான் எனக்கு கதை எழுதுனோன்னா எனக்கு அந்த மூமெண்ட்ல அவங்க அழுவணும்னு இருந்தது. அதுதான் அவன் ஃபர்ஸ்ட் அந்த 2 பேருக்கு முன்னாடி நிர்வாணமா நிக்கணும். அவன் இவனோட கண்ணீர்ல அவங்க 2 பேருக்கும் பங்கு இருக்கணும். ரொம்ப பெரிய பங்கு அந்த பொண்ணுக்கு இருக்கணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் இவன் அழுவுறது. ஆனா அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணலையே. அவன் என்ன தப்பு பண்ணா? இவன் தப்பானவன் தான். அவன் இவன் ரொம்ப தப்பானவன். அப்படிப்பட்டவனோட கதை தான் அது. அந்த பொண்ணு அவ்வளோத்தையும் பொறுத்துக்கிட்டு அவன் கூட இருந்து அவனுக்காக வாழ்க்கையை மாத்தி எவ்வளவும் பண்ண ஒருத்திக்கு அதுல பங்கு இருக்கணும்னு நினைச்சேன். அவன் அங்கதான் அழுவணும். இவன் முன்னாடிதான் அழுவணும். இந்த பொண்ணுக்கு முன்னாடிதான் அழுவணும். அந்த பொண்ணுதான் இவனை அழு வச்ச ஒரு ரீசனா இருக்கணும்ன்றதுதான் எனக்கு இருந்துச்சு. பட் அது ஒரு தியேட்டர் மூமெண்டா இங்க அழுதா நல்லா இருக்கும்னு எல்லாருமே அதை இன்சிஸ்ட் பண்ணப்போ சரி ஓகே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்க அழுவ விட்டேன். அவ்வளவுதான். ஸோ நீங்க கொடுத்த இன்புட்ஸ் வந்து அவர் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்டா வரப்போ உங்களுக்கு அது இன்னும் பெட்டரா கூட இருக்கலாம். பட் ஆனா அது வந்து நீங்க இனிஷியலா யோசிச்ச டைரக்ஷன்ல இருந்து மூவியை டிவியேட் பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல எப்படி அதை கொடுத்து வாங்குறீங்க ஒரு ரைட்டர் கிட்ட? இல்ல நான் எப்பயுமே இதை நான் ஒரு ஆக்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன். சீன் பேப்பர் போயிடும், என்ன எடுக்க போறோன்றத போய் சொல்லிடுவேன். நிறைய என்ன சீன், இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஆக்டர்ஸ் கிட்ட போய் பர்சனலா உட்காந்து பேசிட்டு வந்துடுவேன். ஏதாவது உங்களுக்கு செய்யணுமா, ஏதாவது பண்ண போறீங்களா, இல்ல ஏதாவது ஆட் பண்ணுமா, இல்ல ஏதாவது அப்படின்றது தான் எனக்கு இருக்கும். நான் எதுவுமே ஃபர்ஸ்ட் ஷாட் வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டேன். இந்த சீனை படிச்சுட்டு கதையை அவங்க வச்சு அவங்களுக்கு ஹிட் ஆனோன்னா ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்றது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். மானிட்டர்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஷாட் சொல்றேன். இப்ப எனக்கு தேவையான விஷயத்த போய் அவங்களுக்கு ஃபீட் பண்ணி ஆர்கானிக்கா வர ஒரு விஷயத்த என்னால எனக்கு ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஸோ நான் விட்டுருவேன். இப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டேக்ல ஒண்ணு பண்ணுவாங்க. நிறைய நேரங்கள்ல அவங்க என் கதையை என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு வெளிப்படுத்துறாங்களா, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி இப்போ இது வச்சுக்கலாம், இதை எடுத்துருங்க, இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, எவ்வளவுதான் நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். அவங்க என் கதையை என்னவா புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல எனக்கு. நான் அந்த பாயிண்ட நான் அதுதான் சொன்னேன். ஒரு ரைட்டர் அந்த வேலையை பாக்குறாரு. நான் இன்னொரு இடத்துல போய் நின்று இங்க இருந்து பாரு இது கரெக்டா இருக்கு அப்படின்னு கூட்டிட்டு போற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எல்லாருக்குமே சொல்றேன், அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான். அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணி மானிட்டர்ல எனக்கு ஃப்ரேமா காமிச்சதுக்கு அப்புறம் நான் ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் பிகினிங்ல போயிட்டு அது இது நான் எதுவுமே மிஸ் பண்ண வேணாம்னு பாக்குறேன். ஒரு ஆர்கானிக்கா பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் ஒண்ணு வருதுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கூடாது. அதை ஏன்னா இப்ப தடுக்கணும். அவங்க வேற ஒண்ணு யோசிச்சிருக்கலாம், அதை நான் யோசிக்காம இருந்திருக்கலாம். அந்த கதைக்குள்ள அவங்க அந்த மூமெண்ட்ல நின்று இருக்கலாம், அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கலாம். அதை நான் ரெஸ்ட்ரிக்டே பண்ண மாட்டேன். ஸோ ரைட்டர்ஸும் அந்த ப்ராசஸ் தான். நான் அதுதான் சொன்னேன், நீங்க எதுவுமே கேட்காதீங்க. அவங்க ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணுவோம், இப்படி நான் ஒரு கதை உங்களுக்கு பிகினிங் டு எண்ட் சொல்லிட்டேன், உங்களுக்கு என்ன ஹிட் ஆகுதோ எழுதுங்க, என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படிதான் போச்சு ப்ராசஸ். நான் அது எதுவுமே சொல்லல. நான் ஃபுல்லா ஒரு 2 மணி நேரம் நரேட் பண்ணிட்டேன். இதுதான் கதை அப்படின்றத நான் ஒரு 2-2.5 மணி நேரம் நரேட் பண்ணிட்டேன். இதுல உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து பேசி என்னென்ன தேவையோ அது அப்படி ஆல்டர் பண்ணிட்டோம். நிறைய விஷயங்கள் எனக்கு நான் சொன்ன கதையில அவங்களுக்கு எது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைச்சு நான் ரொம்ப கடந்து போன விஷயத்துல அவங்க பயங்கரமா ஹைலைட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி மூமெண்ட்லாம் இருந்திருக்கு கராத்தே பாப்புல சொல்றேன். ஸோ அது கிவ் அண்ட் டேக் தான். ரைட்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது அதான் சொல்றேன்ல, எனக்கு இந்த எக்கனாமிக்கலான ரெஸ்ட்ரிக்ஷன், பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்று இருக்கணும். அந்த மைண்ட் செட்லயே அவன் ரைட்டர்ஸ்க்கு அது கிடையாது. ரைட்டர்ஸுக்கு அது இருக்கவே இருக்காது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே எழுதும் போது அது ரொம்ப அழகா இருக்கும். அவங்களை அப்படியே விட்டுறது பெட்டர். நான் போயிட்டு இது அதான் சொல்ல, அது டைரக்டர்ஸ் ஈகோன்ற அதை விட்டுட்டுனா நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை விட்டு அவங்க ஜோன்ல அவங்கள ஒர்க் பண்ண, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவை, நீங்க என்ன கதை சொல்ல வந்தீங்க அப்படின்றத அவங்க கிட்ட சொல்லலாம். சொல்லி அதுல இருந்து நீங்க ரிஃபைன் பண்ணி டியூன் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா இருக்கும். சார், நீங்க வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுது வந்து ரொம்ப ஃபுல் டீடைல்ஸா வச்சு, இப்போ வந்து இங்க போறான், இந்த இடத்துல போறான், லெஃப்ட் திரும்புறான், அங்க நிக்கிறான் அப்படின்றதுக்கு வந்து, இப்போ லெஃப்ட் திரும்பி அங்க நிக்கிறதுக்கு வந்து இங்க லெஃப்ட் திரும்பினா லாரி அடிக்கும் அப்படின்றதுக்காக லெஃப்ட் திரும்பினா ஏதோ ஒரு பேக்ல ஏதோ ஒன்று இருக்கு அதனால அப்படி நிக்க வைக்கிறான்னு இருக்கு. ஆனா சில ஸ்கிரிப்ட் நான் பர்சனலா படிக்கும் பொழுது வந்து ரொம்ப டீடைல்டா இருக்கும் பொழுது வந்து அந்த கதையோட டிராவல் ஆக முடியாம அந்த கண்ணு முன்னாடி அந்த காட்சி வராம இருக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ உங்க ப்ராசஸ்ல ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எப்படி? நீங்க வந்து அந்த சீன்ல வந்து இப்போ வந்து இந்த இடத்துல இது நடக்க போகுது, இவங்க வரான், இது பேசுறான், இப்படி போறான் அப்படின்ற ஆக்ஷன்ஸ் மினிமமான தேவையான கேரக்டரை டிஃபைன் பண்ற ஆக்ஷன்ஸ் மட்டும் இருக்குமா? இல்ல வந்து ரொம்ப டீடைல்டா இப்படி போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்பாட்ல போயிட்டு அங்க என்ன இடம் இருக்கோ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறதா இல்ல எப்படி? ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும், ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட் எல்லாமே வந்துடும் இதுல. ஸோ அப்படிதான் பேசிக்கா அது ஒன்று எழுதுவேன். அது டாடாக்கு நான் கம்ப்ளீட்டா நான் தான் எழுதினேன். டாடால நீங்க சொல்ற மாதிரி ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் ஆக்டர்ஸ்க்கு என்ன எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட முடியுமோ அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஐ மீன் ஸ்கிரிப்டை படிக்கிறவங்களுக்கு சொல்றேன், ஆக்டர்ஸா இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், பேசிக்கா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுத்து ஸ்கிரிப்டை தாண்டி எதுவுமே என்கிட்ட வர வேண்டாம் அப்படின்ற ஒரு ஜோன்ல எழுதுறது தான் அது. ஸோ அதுலேயே எல்லாமே இருக்கு. அது உங்களுக்கு வந்து ஒரு லாக் மாதிரி யூஸ் ஆயிடும். நீங்க எதுவுமே என்கிட்ட கேட்க தேவையில்லை, எல்லாமே ஸ்கிரிப்ட்ல இருக்கு அப்படின்ற ஒரு ஜோன்ல தான் நான் டாடா எழுதினேன். என்னை விட மோசமா கராத்தே பாபு, ரத்னகுமார், பாக்கி சங்கர் அவங்க 2 பேரும் இன்னும் டீட்டெயில் இருக்கும். அதுல கொடூரமான டீட்டெயில் இருக்கும். ஸ்கிரிப்டா சொல்றேன், பயங்கரமா டீட்டெயில். ஏன்னா அவங்க ஒரு டைரக்டருக்கு அதை கொடுக்க போறாங்க. ஸோ எந்த டீட்டெயிலுமே மிஸ் பண்ணிட வேண்டான்ற ஒரு ஜோன்ல அவங்க அதான் சொல்றேன்ல மேக்ஸிமம் டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. அதை படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது, எந்த கொஸ்டின்ஸுமே இருக்காது. அந்த அளவுக்கு டீட்டெயில் பண்ணி அவங்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுல எனக்கு என்ன தேவையோ, நான் பார்த்துருக்க லொகேஷன்ஸ்க்கு, நான் பார்த்துருக்க ஆம்பியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் பிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் எனக்கு என்ன தேவையோ அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு ஜியாகிரபிக்கலான டீட்டெயில்ஸ் இருக்கிறது இன்னும் நல்லது. அதான் என்னோட அடுத்த கொஸ்டின் என்னன்னா வந்து ஜியாகிரபிக்கலான டீட்டெயில்ஸ் வந்து இப்போ லொகேஷனை போய் நம்ம பார்த்துட்டு எல்லாமே நமக்கு தெரிஞ்ச இடமா இருந்து அந்த இடத்துல வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி கதை எழுதும் பொழுது அந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணி எழுதிடலாம். ஆனா இப்ப நம்ம அன்சீனான நம்ம ஒரு வேற விஷயம், வேற ஒரு இதை பத்தி எடுக்கிறோம், வேற ஒரு பிரமிஸை பத்தி எடுக்கிறோம் அப்படின்ற போது நமக்கு அந்த ஏரியாவை பத்தி தெரியும், அந்த இடத்த பத்தி தெரியும், ஆனா அங்க எப்படி சந்து இருக்கும் இதெல்லாம் அந்த அளவுக்கு டீடைல்ஸ் நமக்கு தெரியாது. அது எப்படி வந்து டேக்கிள் பண்றீங்க? இது இல்ல நீங்க வந்து லொகேஷன் ஸ்கவுட் பண்ணும் பொழுது அங்க ஒரு லொகேஷன் இருந்திருக்கும், அது வேற மாதிரி இருந்திருக்கும், அந்த இடத்துல உங்களுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கிறீங்களா? இல்ல அது ரொம்ப காமனான விஷயம் தான். சி கண்ட்ரோலான செட் நமக்கு கிடையாது. இன்னும் வளர ஸ்டேஜ்ல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போனா இப்படி அதெல்லாம் செட்டு போட்டு எடுக்கிற ஒரு மேட்டர் இருக்கும். அது சட்டசபையில எனக்கு இருந்துச்சு. ஏன்னா சட்டசபையில ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அந்த செட்டை கிரியேட் பண்ணோம். கராத்தே பாபுல நிறைய செட்டை கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணும். ஸோ அதனால மேக்சிமம் கோர் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேப்பர்ல இருக்கிற மாதிரியே நான் செட்டை கிரியேட் பண்ணிட்டேன். இங்க எது இருக்கணும், அது அங்க இருக்கணும்ன்றதுலாம் ஓரளவுக்கு எங்களுக்கு இதுவா இருக்கும். மற்றபடி சில லொகேஷன்ஸ்லாம் நம்ம இதுல இருக்காது. அதெல்லாம் ரொம்ப பேசிக் சேஞ்சஸா தான் இருக்கும். அது ஒன்றும் கதையை பாதிக்கிற அளவுக்கு லொகேஷன்ஸ்க்கு நம்ம போக மாட்டோம்ல. பேசிக்கா இதுக்கு க்ளோஸரா என்ன இருக்கோ அதுதான் யூஸ் பண்ணுவோம். அதனால அது ஸ்பாட்லயே பண்ணிப்போம். ரெக்கி பார்க்கும் போது அது சால்வ் ஆகும். அப்புறம் சார் இது வந்து இப்போ எல்லாமே எழுதி ஃபுல் டீட்டெயிலா எழுதுறதுனால வந்துட்டு இப்போ நான் ஃபுல் டீட்டெயிலா எழுதி யார்ட்டையாவது படிக்க கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க ஒரு நாவல் வாசிக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்கிரீன் பிளே உடனே வாசிக்க முடியாது. ஆனா ஸ்கிரீன் பிளே வாசிக்கிறவங்களும் கூட நான் ரொம்ப டீட்டெயில்டா வந்து ரொம்ப இறங்கி இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு முழுமையான டீட்டெயிலா எழுதும் பொழுது அவங்க வந்து சுவாரஸ்யம் குறையிற மாதிரியும் அதை வந்து விஷுவலைசேஷன் சரியா பண்ணாத மாதிரியும் வந்து ஃபீல் பண்றாங்க. இப்படி இருக்கையில வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் பிச் பண்ணும் பொழுது அவங்க இவ்வளவு டீட்டெயில்டா இருக்கும் பொழுது அந்த ஃபுல் ஸ்கிரீன் பிளே படிச்சுட்டு சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்குதா? இல்ல அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வெர்ஷன்ஸ் தனியா எழுதிட்டு அதை கொண்டு போய் கொடுக்கணுமா? அந்த மாதிரி இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. சுவாரஸ்யமான ஸ்கிரீன் பிளே, சுவாரஸ்யமற்ற ஸ்கிரீன் பிளேல வெறும் ஸ்கிரீன் பிளே தான், அவ்வளவுதான். அது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கன்வே பண்ணுங்க, அவ்வளவுதான். எல்லாருக்காக நம்ம ஸ்கிரிப்ட் எழுத முடியாது இல்ல. படிக்கிற எல்லாரும் ஒரு மைண்ட் செட்ல படிப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் நம்மளால கொடுக்க முடியாது. நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சிருக்கோம், அதை எழுதுறோம், அவங்க கிட்ட கொடுக்குறோம், அவ்வளவுதான். அவங்க படிக்கட்டும், பிடிக்குது பிடிக்கல அவங்க பிரச்சனை. அது நம்ம ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணிப்போம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நரேஷன் ஒன்று வரப்போகுது, நரேட் பண்ண போறீங்க. எல்லாருக்காகவே நம்ம அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்கிரிப்ட் யாருக்கும் கொடுக்காதீங்க, யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க, அவ்வளவுதான். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளவு சீன் இருக்கணும் அவ்வளவு சீன்லாம் கிடையாது, அவ்வளவுதான். நீங்க சொல்ல வந்த கதை இருக்கணும் அவ்வளவுதானே தவிர ஸ்கிரிப்ட் எவ்வளவு பேஜ் இருக்கணும் அவ்வளவு இருக்கணும் அதெல்லாம் தேவையில்லை. எவ்வளவு வேணா இருக்கு. ஹாய் சார், ஆக்சுவலா 2 படம் பண்ணிருக்கீங்க. ஷூட்டிங் அப்ப நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ப்ராப்ளம் என்னன்னா அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி? ஷூட்டிங்க்கு போறதுதான் பெரிய ஸ்ட்ரகிள் ஒரு ஃபிலிம் மேக்கர். ஷூட்டிங்குள்ள போனா பிரச்சனை இல்லை, ஷூட்டிங் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போறதுதான் பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கும். அங்க போனா அதுக்கு தானே எவ்வளவு ஸ்ட்ரகிளுமே. ஷூட்டிங்குள்ள ஷூட்டிங்
பண்றது தானே எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இவங்களெல்லாம் அசம்பிள் பண்ணி கொண்டு போறது ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் ஸ்ட்ரகிள். அங்க பெரிய ஸ்ட்ரகிள்லாம் கிடையாது, அது ஜாலியா நம்ம பண்ண வேண்டிய வேலை. எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்றதுதான் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளே நமக்கு. சார் ஒன் மோர் கொஸ்டின், ஏடிஸ்லாம் நீங்க எப்படி செலக்ட் பண்றீங்க? எந்த மாதிரி குவாலிட்டிஸ் எங்ககிட்ட இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஓகேவா? இல்ல ஜென்ரல் ப்ராசஸ் தான், அவ்வளவுதான். ஏடிக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ன்றது, நம்மளுக்கு ஏடி ரெக்குவயர்மெண்ட் ஒன்று வேணும். அது இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய ரெஸ்யூமேஸ், ஒர்க்ஸ் இதெல்லாம் பாக்குறோம், கூப்பிட்டு பேசுவோம், யாரு சென்சிபிளா இருக்காங்களோ சேர்த்துட்டு. அதே மாதிரி ஆக்டர் கவின் அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ உங்களுக்கு கிடைக்கும், நீங்க எந்த மாதிரி போய் அவங்க கிட்ட இந்த ஆக்டர் நம்ம செட் ஆவாங்க அப்படி பிளான் பண்ணுவீங்களா? இப்படி ஒரு ஆக்டரோட அந்த படத்துல கவின் வந்து நீங்க இம்பார்ட்டன்ட் முடிவு பண்ணிருப்பீங்க, இல்ல அவங்க யாரோ ஒரு இன்ட்ரோ கொடுத்தாலும் கவின்கிட்ட போய் நீங்க பேசுவீங்க, அந்த ப்ராசஸ் எப்படி உங்களுக்கு? இல்ல, கவினும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால இன்ட்ரோல ஈஸியா பேசி இருக்கும். இது வந்து நீங்க உங்களோட பர்சனல் லைஃப்ல இருந்து எடுத்தீங்களா இல்ல நீங்க வெளியே இருந்து பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. அதுல இருந்து நான் ஒரு இதை எடுத்துக்கிட்டேன், ஐடியா எடுத்துக்கிட்டேன். இதை நான் நிறைய பேர்த்த சொன்னேன், இந்த ஒரு விஷயத்துக்காக டாடா படம் பாருங்க அப்படின்ட்டு. ஏன்னா அதுல வந்து வில்லனிசம் இருக்காது, வில்லன்ட்டு ஒரு தனியா இருக்காது, ஃபீலிங்ஸ் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்குள்ளே ஃபர்ஸ்ட் இருக்கும் அந்த வில்லனிசம், அடுத்து வெளியே உள்ளவங்ககிட்ட இருக்கும். இது வந்து நீங்க பர்சனல் லைஃப்ல இருந்து எடுத்தீங்களா இல்ல இதுக்காக எழுதுனீங்களா இல்லைன்னா அது உங்க ஐடியாவா? இல்ல, அதான் ஐடியா. ஸோ இந்த கதைக்கு அதான் எமோஷன்ஸ் வச்சு பிளே பண்ண போறோம், அவ்வளவுதான். இது ரொம்ப இம்பர்ஃபெக்டான ஒரு பையனை பத்தின ஒரு கதை. அவன் எப்படி ஒரு குழந்தைக்காக மாறுறான் அப்படின்ற அவ்வளவு, அந்த பேசிக் ஐடியா தான். இதுதான் ஐடியா. ஸோ இல்ல தனியா வில்லன்னு ஒண்ணு வச்சு இந்த கதை அது தேவைப்படல. இப்படி ஒரு கதை சொல்லணும், அதை சொன்னேன். எனக்கு டாடா வந்து கம்ப்ளீட்டா கதையாவே இருந்துச்சு என் கையில. ஸோ அது அப்படியே ஆர்கானிக்கா அது ஒரு அந்த ஐடியாவே என்ன சொல்றது, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இருக்கு என்கிட்ட. அது அப்படியே போயிட்டு எழுதி ஷூட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். நமக்கு ஒரு கதை தோணும், அந்த கதையை நம்ம திரைக்கதையா மாத்துறதுக்கு முன்னுக்கு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்லுவோம். அவங்களுமே அந்த கதை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கதை ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு 10-15 படத்தை சொல்லுவாங்க. அந்த மொமெண்ட்டை எப்படி பிரேக் பண்ணிட்டு நம்ம கதையை டெவலப் பண்ணலாம். இல்ல அதான் அந்த நீங்க சொல்ற கதை அந்த 10-15 படம் பாத்துருங்க முதல்ல. ஓகே சார். அது நீங்க ஒருத்தர்கிட்ட கதையை நம்பி சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானவங்க தான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல அவங்க சொல்ற ஒப்பீனியன் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துட்டு பாருங்க. எடுத்து அவங்க சொல்ற படங்கள் இப்படி இருக்குன்னா அந்த படத்தை முதல்ல பாத்துருங்க. அது ஏதாவது ஒரு ஒரு சிமிலாரிட்டி இருக்கு அப்படின்னா அதை மாத்திக்கிறது பெட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஓகே, அவ்வளவுதான். அந்த அவ்வளவுதான். இது நீங்க அது ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். நமக்கு அது புதுசா இருக்க மாதிரி தெரியுது, ஆனா அவங்களுக்கு இல்ல அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங்கா நம்பி பண்ணுங்க. அதான் சொல்றேன். அதான் சொல்றேன், ஒரு 4-5 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேளுங்க. வெறும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்றல, வெறும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதை தாண்டி ஒரு செட் ஆஃப் கேட்டகரி வச்சுக்கோங்க. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கதை சொல்லுவேன். ஓகே சார். எங்க அம்மா கிட்ட கதை சொல்லுவேன். ஓகே ஓகே. என் ஒய்ஃப் கிட்ட கதை சொல்லுவேன். எவ்வளவு பேருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் சினிமா ஆளுங்க கிட்ட போவேன். இவங்கெல்லாம் வந்து பயங்கரமா அதை உடைச்சு விடுவாங்க இது பண்ணி அப்படின்னு சொல்லி. சார், இப்போ கதைக்குள் திரைக்கதை அப்படின்ற டாபிக் தான் ஒரு பேசியிருந்தோம். இப்போ இங்க இருக்கிற எல்லாமே அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் தான். ஸோ ஒரு கதையா இல்லை ஒரு ஸ்பார்க், ஒரு ஐடியாவா ஸ்கிரீன் பிளேவா மாத்துறதுக்கு எங்களுக்கு ஏதாவது என்ன சொல்ல விரும்புறீங்களா? சொல்ல சினிமா ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். அது எனக்கு நான் பாக்குற மாதிரி நான் மட்டும்தான் பார்ப்பேன். ஸோ அதனால வந்து இது அது என்ன சொல்றது, ஒரு ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் சினிமான்னு சொல்லி கொடுத்தது வந்து சினிமாவுக்கு ரூல்ஸ் இல்லைன்றதா சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பெரிய ஃபிலிம் மேக்கரா ஆகணும் அப்படின்னா நீங்க கிராமரை எந்த பீரியட்ல எல்லாம் ஒருத்தவங்க வந்து உடைப்பாங்க. இதுதான் கிராமர் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை உடைச்சு ஒருத்தர் வருவாரு. அப்படி கிராமரை உடைச்சுக்கிட்டே வருவாங்க. ஆனா அந்த கிராமரை உடைச்ச அத்தனை பேருக்குமே சினிமா கிராமர் தெரியும், பழைய கிராமர் தெரியும், பேசிக் கிராமர் தெரியும். ஸோ அந்த பேசிக் கிராமரை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எவல்யூஷன் ஆஃப் சினிமாவோட எவல்யூஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சோம், எப்படி எப்படிலாம் மாறி இருக்கு அப்படின்றத முதல்ல பாருங்க. பொலிட்டிக்கலா சோசியலா ரொம்ப சவுண்டா இருங்க. எந்த சூழல்ல படம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு யாரு படம் பார்க்க வரா, யாருக்காக படம் பண்றோம், எந்த அரசியல் சூழல்ல இந்த படம் வெளில வரப்போகுது, எவ்வளவு விஷயங்களை புரிஞ்சுக்கிற ஒரு இது தேவை. நீங்க வந்து ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் ஒரு டைரக்டரா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, ஆனா பேசிக்கா ஒரு ஐடியா எல்லாத்த பத்தியும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எவ்வளவுக்கு எவ்வளவு ஆர்ட்டா இருக்கோ அதை விட அதிகமா பிசினஸா இருக்கு. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? இதுதான் இன்னைக்கு டாபிக். அதை தவிர்த்து வேற கிடையாது. இது எவ்வளவு கலெக்ட் பண்ணுச்சு தெரியுமா? ஏன்னா அந்த அந்த காலகட்டத்துல படம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். இந்த படம் எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமான்ற மாதிரி ஒரு ஜோன்ல யாருமே டிபேட் பண்ணி நான் கேட்கல. இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணுச்சு தெரியுமா? இந்த படம் வந்து எவ்வளவு கலெக்ட் பண்ண தெரியுமா? இப்ப இந்த ஜோன்ல ஒரு கிரியேட்டரை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ இது கம்ப்ளீட்டா வணிகமா மாறி நிக்குது நமக்கு முன்னாடி. இதுக்கு நடுவுல நம்ம நல்ல படங்கள் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல மக்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. என் படத்தை காசு கொடுத்து பார்க்க வரவங்கள மென்டலா பொல்யூட் பண்ணக்கூடாது. நீ அவனுக்கு தேவைப்படுற விஷயத்த கூட சொல்லாம, தேவைப்படாத ஒரு விஷயத்த சொல்லிடாது. அந்த அளவுக்கு அது அட்லீஸ்ட் சோஷியலா ரெஸ்பான்சிபிளா இருக்கும். பேசிக் டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணி. ஸோ எவ்வளவு விஷயங்களும் நீங்க அதான் சொல்றேன், ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னா எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணுமோ அதற்கு இணையா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாத்த பத்தியும் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். சோசியலா பொலிட்டிக்கலா ரொம்ப ரொம்ப ஒரு ஐடியாவோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வழி. அது எனக்கு ஒரு வழி ஒர்க் ஆச்சு. ஏன்னா என்னோட டிராவல் வேற, உங்க டிராவல் அதுவா இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் ஒண்ணு படிச்சுட்டு வந்தேன், நான் ஒண்ணு செஞ்சுட்டு வந்தேன். நான் ஒரு 10 வருஷமா ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். நான் பஸ்ஸை பிடிச்ச ரூட்டே வேற. இப்ப நீங்க எப்படி பிடிக்க போறீங்க உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஆனா உங்களை அப்கிரேட் பண்ணிட்டே இருங்க, லேர்ன் பண்ணிட்டே இருங்க, உங்களை அறிவாளியா காமிச்சுக்க முயற்சி பண்ணிட்டே இருங்க. இந்த ஃபீல்ட்ல சொல்றேன், டைரக்டர் ஆகணும் நான் சொல்றேன், எஸ்பெஷலி டைரக்டர் ஆகணும். நீங்க அவ்வளவு படிக்கணும். உங்களுக்கு வெறும் 10 உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போறது வெறும் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ மீட்டிங் தான். அந்த 20 நிமிஷத்துக்கு வாழ்க்கை ஃபுல்லா ரெடி ஆகிட்டே இருக்கணும். அந்த 10 நிமிஷம் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கணும். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க யாருன்ற முழு டீட்டெயிலா முன்னாடி உட்காந்து உங்களுக்கு சொல்லிடுங்க. அதுதான் உங்களை கொண்டு போகும். நான் அந்த 10 நிமிஷத்துக்காக 10 வருஷம் வேலை பார்த்தேன். வேலை பார்த்து படிச்சு பல பேரை மீட் பண்ணி எல்லாத்தையும் எல்லாமே பண்ணிருக்கேன் நான் சினிமா. ஸோ இதுதான் வழி அதுதான் வழின்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் கிடைக்கும். அந்த 10 நிமிஷத்துக்காக நீங்க அவ்வளவு வேலை பார்க்கணும். யாரு உங்க கதை மேல ஒரு கதையை எடுத்துக்கோங்க. அந்த கதையில எல்லாத்தையும் போடுங்க. அந்த கதையை கான்பிடன்ட், நான் சொன்னல எப்போ எழுப்பி கேட்டாலும் நான் டாடா கதையை 3 மணி நேரம் சொல்லுவேன், அந்த மாதிரி ரெடி ஆயிடுங்க. இந்த கதை ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்நிலை சேனலைஸ் ஆகும். அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணும், வேலை பார்க்கணும். கான்டாக்ட் பில்டிங்னு ஒன்று இருக்கு. நிறைய பேரை மீட் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய பேரை மீட் பண்ணுங்க. எங்கெல்லாம் மேக்சிமம் போய் சினிமா சூழல நிற்க முடியுமோ ஒரு நாளைக்கு ஒரு புது ஆளையாவது மீட் பண்ணிடுங்க. சினிமா ஒருத்தரையாவது பார்த்து யாரையாவது பேசிடுங்க. உங்க ப்ரொடியூசர் உங்களோட நேரம் இருக்க மாட்டாரு. அவங்க ப்ரொடியூசருக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தரை நீங்க மீட் பண்ணலாம். அந்த ஆளுக்கு தெரிஞ்சவர் இப்படிதான் நான் டாடா பண்ணேன். புடிச்சுதான் நான் போனேன். இந்த கான்டாக்ட் பில்ட் பண்றதுக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ பேசிக்கா உங்களை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு 2 மணி நேரம் கதை சொல்ல வைக்க மாட்டாங்க. 10 நிமிஷம் உங்களுக்கு கொடுப்பாங்க, இல்ல ஒரு 15 நிமிஷம் கொடுப்பாங்க. இந்த 15 நிமிஷத்துல உங்ககிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு, நான் ஒரு நல்ல டைரக்டர்ன்றதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இது என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா அந்த 10 நிமிஷம் எல்லாருக்குமே கிடைக்கும் லைஃப்ல. யூஸ் பண்ணுங்க. நான் என் வாழ்க்கையில அதிகமா பார்த்த படம் புதுப்பேட்டை ரொம்ப பிடிக்கும். க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்ட் ஸ்பீல்பர்கோட ஒரு படம் இருக்கு, அது பிடிக்கும். சயின்ஸ் பிடிக்கும். நிறைய படம் இருக்கு. இப்படி கேட்டா என்ன பண்ணுங்க தெரியல, புரியல. பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் ரொம்ப பிடிக்கும். கரெக்ட், பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் ரொம்ப பிடிக்கும். நான் பயோகிராபிஸ் நிறைய படிப்பேன். படிக்கிறதுனா வாழ்க்கை வரலாறு நிறைய படிப்பேன். அதனால நிறைய பேரோட வாழ்க்கை வரலாறு எனக்கு பிடிக்கும். அதுல நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அலெக்சாண்டரோட வாழ்க்கை வரலாறு. அவர் சீக்கிரம் செத்துட்டார். ஒரு புக்கு சின்னதா இருக்கும். அதுவே ஒரு மாதிரி வியப்பா இருந்துச்சு. ஏன்னா வாழ்க்கை வரலாறு எல்லாம் படிக்கும் போது எல்லாரோட வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டு இருந்தேன். அலெக்சாண்டரோட புக்கு மட்டும் இத்தனோன்னு இருக்கும். நீங்க எங்க நோட் பண்ணாலும் எவ்வளவுதான் இருக்கும். அது பாத்தீங்கன்னா மற்ற புத்தகங்களோட ரொம்ப சின்னதா இருக்கும். அவர் ரொம்ப இளம் வயதுல இறந்துட்டார்.
இல்ல சொல்றேன், அது ஒரு மாதிரி எவ்வளவு சின்னதான ஒரு புக்கு, ஆனா அந்த ஆள் உலகம் ஃபுல்லா எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கான் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. அந்த புக்கோட சைஸ் நான் பார்த்தது அதுதான். ஏன்னா நிறைய புக்ஸ் இருக்கும், இவரோட புக்கு மட்டும் இத்தனோண்டு இருக்கும். இத்தனோண்டு இருக்க புக்ல என்ன இந்த ஆள் உலகம் ஃபுல்லா என்ன அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கான் அப்படின்றதான் நான் எடுத்தேன். புக்கோட சைஸை வச்சு சொல்றேன். சோ அவருக்கு பிடிக்கும். அதே மாதிரி ப்ரூஸ்லி இது பிடிக்கும். ப்ரூஸ்லி எத்தனை படம் பண்ணிருக்காரு தெரியும்ல மொத்தமா? 5 படம் தான் பண்ணிருக்காரு வாழ்க்கை ஃபுல்லா. 5 படம் பண்ணி செத்து போன ஒரு ஆளு உலகம் ஃபுல்லா இன்னைக்கும் ப்ரூஸ்லினா எல்லாருக்கும் தெரியுது அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. அது எவ்வளவு பண்றோன்றது இல்ல, என்ன பண்றோன்றது ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் அலெக்சாண்டர் ப்ரூஸ்லியும். சோ எனக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.